அத்தியாயம் 1. வானத்திற்கு இப்போதுதான் இடுப்பு வலி ஆரம்பித்திருக்க சூரிய பிரசவத்திற்கு இன்னும் நேரம் இருந்தது. பங்களாவின் மாடியில் ஒரு ஜன்னலில் வெளிச்ச சதுரம் ஏற்பட்டவுடன் கேட் அருகே செக்யூரிட்டி கார்டு ஸ்டூலில் இருந்து எழுந்து கொண்டான். போர்டிகோ வரையில் சிமெண்ட் பாதை, விளிம்புகளில் தொட்டி தொட்டியாய் பனி பருகி கொண்டு பூக்கள், களை எடுத்து கத்தரிக்கப்பட்ட புல்வெளி. சந்தன நிற அம்பாசிடர் அருகில் யூனிஃபார்மில் டிரைவர் சங்கிலியில் கட்டி போடப்பட்டிருக்கும் பிரவுன் நிறத்து நாயை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தான். பவ் பவ் என்றது அது. வரவேற்பறையில் இரத்த நிறத்தில் சோஃபாக்கள், முதுகில் லேஸ் வைத்து தைக்கப்பட்ட விரிப்புகள், கண்ணாடி டீப்பாய் அடியில் அனைத்து கட்சிகளின் தினசரிகள், பித்தளையில் ஆஸ்ட்ரே. ஒரு நீல சோஃபாவில் பேண்ட் அணிந்து உறங்கிக் கொண்டிருந்தவன் அருகில் டெலிஃபோன், வெளிர் பச்சை. அருகில் கண்ணாடி சுவர் அமைத்த சின்ன அலுவலகம். நீளமான மேஜையின் மேல் பாதி போர்ஷனில் 2 டெலிஃபோன்களும் ஒரு இன்டர்காம் செட்டும். பிளாஸ்டிக் தொட்டி நிறைய பேனாக்கள், வெயிட் வைக்கப்பட்ட காகிதங்கள், ஃபைல்கள். சுழல் நாற்காலிக்கு பின்னால் ஏர் கண்டிஷனர். அதற்கு 4 அடி உயரத்தில் தங்க பிரேமுக்குள் எதையும் தாங்கும் இதயம். மற்றொரு மேஜை மேலிருந்த எலக்ட்ரிக் டைப்ரைட்டரை இயக்கிக் கொண்டிருந்தவன் நடுவில் நிறுத்திவிட்டு விரல்களில் சொடக்கு எடுத்துக்கொண்டான். கொட்டாவி விட்டான். சுவரில் மணி பார்த்தான். அருகில் கேலண்டரில் தேதி கிழித்தான். மீண்டும் விரல்களை நடனம் ஆடவிட்டான். மீண்டும் கொட்டாவி. ஹாலின் வயிற்றில் துவங்கின மாடிப்படிகளுக்கு வளைந்து வளைந்து கார்பெட் விரிக்கப்பட்டிருக்க கடைசி படியில் அந்த பூனையும் அவனும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அருகில் HMTயின் அலாரம் டைம் பீஸ் டிக் டிக் என்றது. அது விழித்து கொண்டிருந்த போது பூனை பதறி தாவியது. அவன் உடனே அதை நிறுத்தி கண்களை கசக்கி கொண்டு மேலே இருந்த சாத்தப்பட்ட அறையின் தலையின் மேல் இருந்த வெண்டிலேட்டரில் டியூப்லைட் வெளிச்சத்தை பார்த்தான். அவசரமாக இடுப்பு வேஷ்டியை இறுக்கிக் கொண்டு சமையலறை வந்து கேஸ் திறந்து ஃப்ரிட்ஜில் இருந்த பால் பாக்கெட் எடுத்து கத்தரித்து கொட்டி கொதிக்க வைத்துவிட்டு ஃப்ளாஸ்கை கழுவி வைத்தான். மாடியறையில் மாண்புமிகு அமைச்சர் VS விஸ்வநாதன் பல் தேய்த்து முகம் கழுவினார். வெள்ளை டவுசர் போட்டு கேன்வாஸ் ஷூவில் முடிச்சிட்ட போது தமிழ்நாட்டின் 90% இன்னும் உரத்த உறக்கத்தில் இருந்தது. கொக்கரக்கோக்கள் கூட இன்னும் கனைக்கவில்லை. VSV ஒரு பூத்துவாலை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு படுக்கையில் வாய் திறந்து உறங்கும் மனைவியை பார்த்தார். கிட்டே வந்து விலகியிருந்த சேலையை கால்வரையில் இழுத்து விட்ட போது விழித்து கொண்டாள், புரண்டாள். மறுபடி விலகியது. எந்திரிச்சிட்டிங்களா? 5 மணி கூட ஆகலை. நீ தூங்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏசி அணைச்சிட்டு போங்க, குளிருது. அணைத்து விட்டு கதவை உள்பக்கமாக இழுத்து வெளியேற கதவு தானாக ஓசையில்லாமல் சாத்தி கொண்டது. VSVக்கு லேசாய் முன்வழுக்கை, லேசாய் தொந்தி, லேசாய் நரை, லேசாய் முகத்தில் சுருக்கம், கழுத்தருகில் லேசாய் ஒரு காயவடு, உதடுகளில் நிரந்தரமாய் புன்னகை, கண்களில் 32 வருட அரசியல் அனுபவங்கள் தந்த தெளிவு, கூர்மை, அழுத்தம். படிக்கிற காலத்திலேயே மாணவர் தலைவர் பதவிக்கு நாமினேஷன் கொடுத்து குதிரை மேலே ஏறி வந்து பிரச்சாரம் செய்து தலைக்கு ஒரு பேனா வழங்கி வெற்றி பெற்ற 15ஆம் நாள், சார் உங்களை MLA கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. எங்க? ஹோட்டல் டீலக்ஸ் ஸ்டார். எதுக்கு? அங்கே வந்து அவரையே கேளுங்களேன். குளிர் அறையில் MLA எதிரில் ஸ்காட்லாந்திலிருந்து விமானத்தில் வந்திருந்த விஸ்கி. கமான், சியர்ஸ். வேணாங்க, பழக்கம் இல்லைங்க. தினம் ஒன்று புதுசாக பழகிக்கணும் தம்பி. எதுக்கு வர சொன்னீங்க? துடிப்பாக இருக்கீங்க. கட்சியில் மெம்பர் ஆகிடுங்களேன் விஸ்வநாதன். எனக்கு அரசியல் ஆர்வம் உண்டுங்க, ஆனால் படிப்பு முடியட்டுமேன்னு. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? வெளிப்படையாக பேசுவோமே. தலைவர் ஒரு போராட்டம் மறியல்னு ஈடுபடுறப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு இருந்தால் பக்கபலமாக இருக்கும் நமக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மாவட்ட இளைஞர் அணி செயலாளராக கூட மாற்றிடலாம் உங்களை. என்ன இன்னும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க தம்பி? குடிங்க. 2 சிப் குடித்து விட்டு சரி சார் என்று சொன்ன விஸ்வநாதன் படிப்படியாக வளர்ந்தார். மாவட்ட இளைஞர் அணி செயலாளர், தலைவர், மாநில இளைஞர் அணி உதவி செயலாளர், கட்சி நிர்வாக குழு உறுப்பினர், கட்சி பொருளாளர், அப்புறம் MLA, 3 முறை கட்சி தாவல், ஒவ்வொரு முறையும் பெட்டி நிறைய பணம், 2 தடவைகள் MLAவாக இருந்து மேடைதோறும் பேட்டிதோறும் தலைவரை பன்னீர் வார்த்தைகளில் குளிப்பாட்டியதன் விளைவாக கடந்த 6 மாதமாக துறை அமைச்சராக உள்ள VS விஸ்வநாதன் நடந்து அலுவலக அறைக்குள் எட்டி பார்த்து, மோகன் இன்னும் முடிக்கலையா என்றார். இன்னும் ஒரு பக்கம் இருக்கு சார். முடிச்சிட்டு முதல் ராயரில் வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ. வாசலுக்கு வந்து நின்றதும் டிரைவர் காரின் பேனட்டில் வைத்திருந்த தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டு பின் கதவை திறந்து வைத்தான். VSV அமர்ந்ததும் முன் சீட்டின் முதுகில் கிளிப்பு விடுவித்து ஆஸ்ட்ரே அமைத்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டார். வேட்டி கட்டின வேலைக்காரன் கொண்டு வந்து நீட்டின ஃப்ளாஸ்கை வாங்கி வைத்து கொண்ட டிரைவர்
ஸ்டியரிங்கை தொட்டு கும்பிட்டு விட்டு ஸ்டார்ட் செய்தான். டேப்பில் கேசட்டை செருகி விஎஸ்வி கதவின் கருப்பு கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு சிகரெட் கையை வெளியே தொங்கவிட்டு கொண்டார். காட்சிகள் முடிந்த தியேட்டரில் கூட்டும் பணிப்பெண் போல டிராஃபிக்கே இல்லாத சாலையில் கார் விரைந்து கொண்டிருந்தது. சிகரெட் முடிந்ததும் பின்பக்கம் கிடந்த ஏராள புத்தகங்களில் ஒன்றை எடுத்து அடையாளம் வைத்த பக்கம் புரட்டி உள் விளக்கை போட்டுக்கொண்டு படித்தார். தீயினுள் தெறல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ. கார் பிரேக் போட்டு நின்றதும் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இறங்கினார். கதவை சப்பென்று சாத்தினார். காக்கையின் தலை நிறத்திலிருந்து கழுத்து நிறத்திற்கு மாறிக்கொண்டிருந்த ஆகாயத்தில் எண்ணெய் இறக்கின வைரங்களாய் ஒளி தேய்ந்த நட்சத்திரங்கள். நேற்று முழுக்க வானத்துக்கு வராத நிலவை பற்றி காற்று ரகசியம் சொல்லும் குரலில் கிசுகிசுத்து கொண்டிருக்க, சீச்சி அப்படியெல்லாம் இருக்காது என்று அலைகள் பொங்கி எழுந்து ஆட்சேபித்து கொண்டிருந்தன. தூரத்தில் நங்கூரம் பாய்ச்சியிருந்த கப்பல்களை பனி முற்றுகையிட்டிருந்தது. விஎஸ்வி கடற்கரை மணலில் கால்களை பதித்து சீராக ஓட ஆரம்பித்தார். கண்ணகி சிலை அருகே சக அமைச்சர் பரமேஸ்வரன், குட் மார்னிங், இன்னைக்கு 5 நிமிஷம் லேட் நீங்க என்று சொல்லிவிட்டு அவருடன் இணைந்து ஓட ஆரம்பித்தார். 20 நிமிடங்கள் சட்டை வியர்வையில் நனைந்து முதுகில் ஒட்டும் வரை ஓடிவிட்டு இருவரும் தளர்வாக திரும்பி தங்கள் கார்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வழியா பிரச்சனையை அமுக்கிட்டீங்க போலிருக்கே. ஆமாங்க, முழி பிதுங்கிடுச்சு. சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி என்னென்னவோ செய்ய வேண்டியதா போச்சு என்றார் விஸ்வநாதன். கேள்விப்பட்டேன். எப்படி அவ்வளவு அசால்ட்டா இருந்தீங்க? எல்லாம் நேரம்தான். தலைவரை பார்த்தீங்களா? கூப்பிட்டு அனுப்பியிருந்தாரு. 15 நிமிஷம் வாருன்னு வாரிட்டாரு. ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயான்னு சொல்ல போறாருன்னு நினச்சேன். நல்ல வேலையா அதை சொல்லலை. என்ன சொன்னாரு? சுத்தமாக நடந்துக்கங்கன்னாரு. கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்காதீங்கன்னாரு. கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற வரைக்கும் பேட்டிக்கிட்டு எதுவும் கொடுக்காம கம்முன்னு இருங்கன்னாரு. அப்புறம் நான் என்ன கதையாக சொல்கிறேன், அவ்வளவுதான். ஆனாலும் உங்களுக்கு அசாத்திய துணிச்சலுங்க. உங்களை மாதிரி போல்டாக இறங்கி இருக்க மாட்டேன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிருப்பேன். முதலுக்கே மோசம் வர நிலமையில துணிச்சல் தானா வந்துடுங்க. கோயம்புத்தூரில் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் விலை பேசுகிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? அட நீங்கள் வேற. ஏதுங்க அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட? பார்ட்டி வந்து கேட்டது வாஸ்தவம். உங்ககிட்ட அனுப்பட்டுமா? பார்த்தீங்களா, திருப்பி என்ன ஆழம் பார்க்குறீங்களே. ஆனால் ஒரு அட்வைஸ் வேணால் தரேன். என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வந்திருக்கு பார்ட்டி. எக்கச்சக்கமாக கடன். விற்றா போதும்னு இருக்கான். 42க்கு மேலே பைசா கேட்காதீங்க. விஎஸ்வி தன் காரை அடைந்து நான் புறப்படுறேன் என்று விலகி கொண்டு டிரைவர் நீட்டிய துண்டால் முகம் புஜம் துடைத்து கொண்டு பிளாஸ்கில் இருந்து ஊற்றி தரப்பட்ட காப்பியை பருகினார். உள்ளே அமர்ந்து கொண்டு கதவின் கண்ணாடிகளை ஏற்றிவிட்டு வெள்ளை பனியனை கலற்றி போட்டு ஏசிய போடு என்றார். காரை தூரத்தில் பார்த்ததுமே கேட் அவசரமாக திறக்கப்பட்டது. விஎஸ்வி காரை விட்டு இறங்கினதும் சற்று ஒதுங்கி நின்ற 10 பேர் பரபரப்பானார்கள். அவர்களில் 4-5 பேர் கேஸ் கட்டு போல குறுக்கே மடிக்கப்பட்ட மனு வைத்திருந்தார்கள். 1 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று பொதுவாக அவர்கள் திசையில் சொல்லிவிட்டு உள்ளே வந்தார். அலுவலக ஃபோனில் பேசிக்கொண்டிருந்த பர்சனல் அசிஸ்டன்ட் திவாகர் இவர் வந்துவிட்டதை திரும்பி பார்த்து, 1 நிமிஷம் லைனில் இருங்க, கேட்டு சொல்லிடுறேன் என்று விட்டு மவுத் பீஸை மூடிக்கொண்டு, சேலம் வெங்கட் பேசுகிறாரு, தாஜிலிருந்து பேசுகிறாரு, இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்களாம், டைம் கேட்குறாரு. செக்ரட்டரியேட் போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கா? இன்னைக்கு இருக்குது சார். 8:30 மணிக்கு ஏவிஎம் 2nd ஃப்ளோரில் ஒரு பட பூஜையில் கலந்துக்கிறதா ஒப்புதல் சொன்னீங்க. அதை கேன்சல் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு வெங்கட்டை இங்கே வீட்டுக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு வர சொல்லிடு. மாடிப்படி ஏறி மேலே வந்தார். கண்ணாடி முன்னால் நின்று கொண்டையில் பூ வைத்து கொண்டிருந்த மனைவியின் பின்னால் வந்து நின்று, என்ன விமலா இது அதிசயமாக இருக்குது, 6:30க்கே ரெடி ஆகிட்ட? சொன்னேன்ல இன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்குன்னு. கல்பனா வர்றாள், அவன் கூட வந்தாச்சு என்று உள்ளே வந்த கல்பனா பாவாடை சட்டை போட்டிருந்தாள். இரட்டை பின்னல், கண்களில் இரட்டை மின்னல். ஸ்கூலுக்கு லீவா இன்னைக்கு? ஆமாம் டாடி. விஎஸ்வி லுங்கியின் முனையை பல்லால் பிடித்து கொண்டு ஷார்ட்ஸை கலற்றிவிட்டு இடுப்பில் கட்டி கொண்டார். மனைவியையும் மகளையும் அனுப்பி வைத்துவிட்டு ஷேவிங் செட் எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். குளித்து கட்சிக்கரை போட்ட வேஷ்டியும் வெள்ளை முழுக்கை சட்டையும் அணிந்து கொண்டு பெட்ரூமில் இருந்த ஃபோனை எடுத்து சுழற்றி, நான் தான் பேசுகிறேன். புரியுது, சொல்லுங்க. நாளைக்கு டெல்லி போகிறேன், வர 3 நாள் ஆகும். சரி, என்ன சரி? அதனால் இன்னைக்கு வரேன். ஆரத்தி கரைச்சி வைக்கிறேன். கிண்டலா? டிவி நல்லா ஒர்க் பண்ணுதா? ரொம்ப பெருசு, இன்னும் கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருக்கலாம். என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு? ஒரு கனவு முழிச்சுக்கிட்டேன். என்ன கனவுன்னு கேட்க இப்போ நேரம் இல்லை. டார்க் ப்ளூவில் ஜெய்ப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேனே, அதை கட்டிக்கோ. சிக்கன் செஞ்சு வை. அப்புறம் நம்ம ஐட்டம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடு. தூங்கிடாத, எந்நேரமானாலும் வரேன். தொடர்பை துண்டித்து விட்டு வேறு ஒரு எண் சுழற்றினார். வணக்கம் சித்தப்பா.
ஏண்டா பாஸ்கர், திருச்சியிலேருந்து வந்ததும் ஃபோன் செய்யின்னு சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சு என்றார் விஎஸ்வி. ரூட்டு நல்ல ரூட்டு தான் சித்தப்பா, வண்டி பாடாதி, 4.5 அநியாய ரேட்டு, சரிப்படாதுன்னு வந்துட்டேன். முடிச்சு பேசிட்டு வரத்தான் ஒன்று அனுப்புனேனா? விசாரித்தேன், பரவாயில்லன்றாங்க. சித்திக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், வந்து ₹1 வாங்கிக்க, காரை எடுத்துக்கிட்டு போ, அக்ரிமெண்ட்டு உன் பேர்லேயே போட்டுக்க, முடிச்சுடு என்ன? நீங்கள் சொல்லிட்டா சரி சித்தப்பா. விஎஸ்வி கீழே இறங்கி வந்தார். வரவேற்பறையில் அமர்ந்தார். வெளியே மனுக்களோடு காத்திருந்தவர்களை வரவழைத்து ஒவ்வொருவரிடமும் கனிவாக பேசினார். ஒரத்த நாட்டிலேருந்து நாகர்கோவில் தூக்கி அடிச்சிட்டாங்க சார். 5 பிள்ளைங்க சார். படிப்பு கெட்டுடும் சார். நீங்கள் தான் மனசு வைக்கணும். நான் ஹார்ட் பேஷண்ட் வேற. சர்டிஃபிகேட் இணைச்சிருக்கேன். பார்த்து செய்கிறேங்க. ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆச்சு சார். கலெக்டர் ஆஃபீஸுக்கு தினம் நடக்கிறேன். கதையாகலை சார். 2 பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கிது. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணினா உடனே நடந்துடுங்க. அவசியம் கவனிக்கிறேன். அவர்களை அனுப்பிவிட்டு அலுவலக அறைக்கு வந்தார். மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த தினசரியை எடுத்தார். முக்கிய செய்திகள் சிகப்பு பேனாவால் எல்லை கட்டப்பட்டிருந்தன. 10 நிமிடம் கழித்து டைனிங் ஹால் சென்று டிஃபன் சாப்பிட்டு கை துடைத்த போது திவாகர் வந்து, சார், சேலம் வெங்கட் வந்தாச்சு, உட்கார வச்சிருக்கேன். கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க? 3 பேர். ஆஃபீஸ் ரூம் வேணாம், மாடியில் ரீடிங் ரூமில் உட்கார வை. காப்பி கொடு, ஒரு தம் அடிச்சிட்டு போகிறேன். 15 நிமிடத்தில் ரீடிங் ரூமில் இருந்தார். 4வரும் எழுந்து நின்று கை கூப்பினார்கள். புஷ்டியாய் இருந்தார்கள். கழுத்தில் தங்கம், விரல்களில் வைரம். வெங்கட் சொன்னார், உங்கள் பிரச்சனைய இத்தனை நாள் வரியே கட்டாமல் இருந்துட்டு திடீர்னு 8% கட்டுறதுனா கஷ்டம்தான் என்றார் விஎஸ்வி. ஆமாம் சார், ஏதோ 10 பேர் தான் இதில் பகட்டா பிஸ்னஸ் செய்கிறோம். மற்றபடி இது குடிசை தொழில் சார். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இதில் இருக்காங்க. வரி அமலுக்கு வந்தா முக்காவாசி பேர் தொழிலை விட்டுட வேண்டிய நிலைமை என்றவரின் பல்வரிசையில் 2 தங்கப்பற்கள். வெங்கட் விபரமாக சொன்னார். நான் தலைவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். பாலிசி மேட்டர் இதுன்னாரு. ரொம்ப நேரம் எடுத்து சொன்னதும் கன்சிடர் பண்ணுறேன்னாரு. ஃபைல் என்கிட்ட தான் இருக்குது. 8% வேணாம், 5% போட சொல்லி சிபாரிசு செஞ்சு ஃபைலை அனுப்பிடுறேன். கையெழுத்தாகிடும், அதில் சந்தேகம் வேணாம். அவ்வளவுதான் நான் இதில் செய்ய முடியும். ரொம்ப சந்தோஷம் சார். 5%னா ஏதோ சமாளிச்சிடலாம். 8% தான் மரண அடி என்றவரின் ரிஸ்ட் வாட்சில் தங்க செயின். 8 ஆகட்டும் 5 ஆகட்டும், அப்படியே கணக்கை ஒழுங்காக காமிச்சிட போறீங்களா நீங்கள் என்று சிரித்தார் விஎஸ்வி. பெரிய நகைச்சுவை போல 4வரும் சிரித்துவிட்டு எழுந்து கொண்டார்கள். அப்போ வரேங்க என்று கைகூப்பி விட்டு 3 வெளியேற சேலம் வெங்கட் மட்டும் தேங்கி கையில் வைத்திருந்த கருப்பு சூட்கேஸை டீஃபாய் மேல் வைத்தார். மற்றொரு சிகரெட் பற்ற வைத்து கொண்ட விஎஸ்வி, எவ்வளவு வெங்கட் என்றார். பேச்சு தான் பெருசு, சுத்த பிசுனாரி பசங்க. பிராஞ்சி 2 தான் தேத்த முடிஞ்சுதான். விடு, எலெக்ஷன் டயத்தில் ஞாபகப்படுத்து, 10 ஆர்ச்சு போட சொல்லிடலாம். சேலம் வெங்கட் போனதும் கதவை சாத்திவிட்டு வந்து சூட்கேஸை திறந்தார். 100 ரூபாய் நோட்டு கட்டுகள், எல்லாம் அழுக்கான கட்டுகள். புரட்டி கட்டுகளை எண்ணினார். அறையில் இருந்த பீரோவை திறந்து சூட்கேஸோடு தூக்கி வைத்து பூட்டினார். 9:30 மணிக்கு காரில் ஏறினார். திவாகர் நீட்டிய கடிதங்களை வாங்கி மடியில் வைத்து கொண்டார். கார் ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொன்றாய் பார்த்தார். 7-8 கல்யாண பத்திரிகைகள் தாண்டி ஓரம் வெட்டாத அந்த கடிதத்தில் முகவரி டைப் செய்து அண்டர்லைன் செய்யப்பட்டிருந்தது. ஃப்ரம் அட்ரஸ் இல்லை. ஓரத்தை கிழித்து உள்ளிருந்து மடக்கப்பட்ட காகிதத்தை எடுத்து விரித்தார். 4 வரிகள் எழுதப்பட்டிருந்தது. டேய் விஸ்வநாதா, பிரச்சனை ஓய்ந்து விடவில்லை. இனி உனக்கு இனிய இரவுகளே கிடையாது. நீ ஒழிக. 3ஆம் கை. விஎஸ்வி ஒரு வினாடி அதிர்ந்தார். உடனே மறுபடி உதடுகளில் புன்னகை பிரவேசிக்க, எத்தனை மிரட்டல்களை பார்த்தாயிற்று. கழுத்து காயத்தின் வடுவை தடவியது கை. ஒரு கூட்டத்தில் வீசப்பட்ட கத்தி ஏற்படுத்தின காயம் அது. இதைவிடவா? டேப்பை போடேன்பா என்றார் விஎஸ்வி. அத்தியாயம் 2. திருவல்லிக்கேணி. முக்கிய சாலையிலிருந்து ஒரு சந்து. அதற்குள் சீப்பில் பற்கள் போல் வரிசையாக சந்துகள். அதில் ஒன்றில் வாசலில் கொய்யாமரம் உள்ள 7 போர்ஷன்கள் கொண்ட ஓட்டு வீடு. அதில் ஒரு போர்ஷனில் அவன் மாநில செய்திகள் கேட்டுக்கொண்டிருந்தான். போர்ஷன் கதவில் இவ்விடம் ஜாப் டைப் செய்யப்படும் என்று கையால் எழுதி ஒட்டப்பட்டிருக்க, அருகில் சாத்தியிருந்த ஜன்னலில் 2 பழைய செருப்புகளும் உபயோகத்தில் இல்லாத டூத் பிரஷும் செருகப்பட்டிருந்தன. அவன் குருமூர்த்தி. இளைஞன், கட்டுப்படுத்தப்பட்ட மீசை, மிடில் கிளாஸ், சிகரெட் பிடிப்பதில்லை. மொத்தம் 3 பேண்ட்ஸ், 4 ஷார்ட்ஸ், 7-8 கைகள் மாறிய இங்கிலீஷ் டைப்ரைட்டர் ஒன்று. ஆன் செய்துவிட்டு மண்டையில் தட்டினால் சொரணை வந்து இயங்கும் ரேடியோ. கெரசின் ஸ்டவ், 4 பாத்திரங்கள், எங்கெங்கு காணினும் புத்தகங்கள். வார மாத இதழ்கள் அல்ல, புத்தக கும்பல்களில் சில தலைப்புகள். த இயர்ஸ் ஆஃப் சேலஞ்ச், இந்தியாவின் வரலாறு. த CLA இன் த டெக், சத்திய சோதனை, புதிய ஏற்பாடு, ஒரு புளிய மரத்தின் கதை,
எ ஷார்ட் புக் ஆஃப் சைக்கியாட்ரி. ஒரு அறையில் 2 நாற்காலிகள். கம்ப்யூட்டரின் கதை. தாய். தெருவில் 2 வாய்தா வக்கீல்கள். எனவே தினசரி 20ஓ 30ஓ வருமானம். உரங்கள், குளித்தல், சாப்பிடுதல், டைப்படித்தல் போக அநியாயமாய் நேரம் இருக்கையில் குருமூர்த்தி சிந்திப்பான். சிந்தனை ப்ளஸ் கற்பனை இஸ் ஈக்குவல் டு கவிதை. குருமூர்த்தியின் கவிதை நோட்டிலிருந்து. எவரை எரிப்பினும் ஒரு பிடி சாம்பல், எத்தனை கொம்பனும் வந்த வழி ஒன்றே, விடுகின்ற மூச்சன்றி வேறெதிலே ஒற்றுமை, என் எல்லை உன் எல்லை என்றெல்லாம் இனி இல்லை, இதை உணரு, இமை உதறு. தவிர குருமூர்த்தி இலக்கிய விழாக்களில் மேடை ஏறி மைக் பிடிப்பதும் உண்டு. ஒரு இலக்கிய பேரவை கொண்டாடிய 40வது சுதந்திர தின விழாவின் போது குருமூர்த்தி பேசியதில் ஒரு பகுதி. சுதந்திர போராட்டம் நிகழ்ந்த புனித இடங்களில் மண் தோண்டி மரியாதை செய்வது சந்தோஷம். அந்த மண்ணுக்கு தந்த மரியாதை மனிதனுக்கு தருகிறோமா? இனி அடுத்த ஆகஸ்டில்தான் நமக்கு சுதந்திரம் என்னும் வார்த்தையே நினைவுக்கு வரும். அந்நிய நாட்டின் ஆட்சியிலிருந்து விடுபட்டது ஒன்றே சுதந்திரமா? ஆட்சியாளர்களின் தோளின் நிறத்தை மாற்றிவிட்டால் போதுமா? இந்த அமைதி தேசத்தில் இப்போதும் தினந்தோறும் தீபாவளி. வீதிக்கு வீதி குண்டுகள் முழக்கம். வீட்டை விட்டு புறப்படுபவன் மறுபடி வீடு திரும்புவான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. எந்த சின்ன காரியத்திற்கும் லஞ்சம். நம் பல்லை நாம் குத்திக்கொள்வதற்கு கூட லஞ்சம் தர வேண்டிய நிலை வந்துவிடும் போல் இருக்கிறது. என்ன சாதித்திருக்கிறது இந்த சுதந்திரம்? விமர்சன சித்திரம் வரைந்தால் கூட சிறை தண்டனை. குடிநீருக்கு கியூ வரிசை. பங்களா வாசலில் செயற்கை நீரூற்று. கொலைகளும் கொள்ளைகளும் இரவில் மட்டுமல்ல, பட்டப்பகலிலேயே 1000 ஜனங்களின் மத்தியிலேயே நிகழ்கின்றன. என்ன தந்தது இந்த சுதந்திரம்? ஒரு கவிஞனின் வளமான கற்பனை போல அப்பனின் திருவோட்டை புத்திரனுக்கு இது புதுப்பித்து தந்திருக்கிறது. எனவே இது சுதந்திர விழா அல்ல, சோக விழா. மேற்படி கோபக்கார குருமூர்த்திக்கு பொட்டு வைக்கும் தகுதியை பல வருடங்களுக்கு முன்பே இழந்துவிட்ட அம்மா உண்டு. கொல்கத்தாவில் மகள் மனோ வீட்டில் கிட்டத்தட்ட கொத்தடிமையாய், சம்பளம் இல்லாத வேலைக்காரியாய். நீயும் கொல்கத்தா வந்துடேன்டா தம்பி என்ற மனோவை, ஏன் உங்க வீட்டு வேலைக்காரனை நிறுத்திட்டீங்களா என்று பளிச்சென்று கேட்டதிலிருந்து நலம் நலமா என்று எப்போதாவது வருகிற கடிதமும் நின்று போனது. 2 வருடமாக இருக்கிறானா செத்தானா என்று கூட அக்கறை இல்லை. செய்திகள் முடிந்ததும் ரேடியோவை அணைத்தான் குருமூர்த்தி. பிளாஸ்டிக் வாளியும் கைப்பிடியும் சோப்பு டப்பாவும் எடுத்துக்கொண்டு வெளியேறி மற்ற குடித்தனங்களை தாண்டி பின்புற கிணற்றுக்கு வந்தான். நீர் இறைத்து வாளியில் நிரப்பிக்கொண்டு துண்டு கட்டிக்கொண்டு குளித்தான். கைலியையும் பனியனையும் துவைத்து பிழிந்து தோளில் போட்டுக்கொண்டு தன் அறைக்கு வந்தான். உதறி கொடியில் காயப்போட்டு விட்டு தலை சீவி கொண்டு உடையணிந்தான். பானையில் இருந்து நீர் சரித்து வைத்துக்கொண்டு ஊறுகாய் தொட்டுக்கொண்டு நீராகாரம் சாப்பிட்டான். கையையும் தட்டையும் கழுவிவிட்டு ஸ்டவ் பற்ற வைத்து டீ போட்டு குடித்தான். அறையில் இருந்த ஒரே ஒரு மர அலமாரியை சாவி போட்டு திறந்து அடித்தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை கலைத்து அடியில் இருந்த அந்த டேப் கேசட்டை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் செருகி கொண்டான். காலி செய்யப்பட்ட சாக்லேட்டின் பெட்டியை திறந்து கொஞ்சம் பணம் எடுத்து பையில் வைத்து கொண்டான். பூட்டை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். எதிர்போர்ஷன் வாசலில் ஈசி சேரில் உட்கார்ந்திருந்த ரிட்டையர்டு வாத்தியார் நரசிம்மன் தன் பேத்திக்கு ஸ்லேட்டில் கணக்கு போட்டு காட்டி கொண்டிருந்தார். என்ன குரு, மார்க்கெட்டுக்கா? நான் மார்க்கெட் போகல. உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க. சமைக்கலை அன்னைக்கு? இல்லை, வெளியில் சாப்பிடலாம்னு இருக்கேன். அப்போ நீ போ, தள்ளுவண்டிக்காரன் வருவான், வாங்கிக்கிறேன். டைப் அடிக்கணும்னு யாராச்சும் வந்தா மேட்ரை வாங்கி விவரம் கேட்டு வச்சுக்கிறேன். சரிதானே? தேங்க்ஸ் சார் என்று நகர்ந்தான். தொட்டதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லு. நீ போடுமா, எங்களை ஏன் பார்க்குற? சைபரில் 3 போகுமா? போகாது. அதனால் இதிலிருந்து 10 கடன் வாங்கிக்க. போ தாத்தா, நீ மோசம். ஏம்மா, நேற்று அப்பாவை கடன் வாங்குறது தப்புன்னு திட்டுன, இப்போ என்ன கடன் வாங்க சொல்றியே? காதில் வாங்கிய குருமூர்த்தி புன்னகைத்து கொண்டு நடந்தான். கல்லூரிக்கு போகிறவர்கள் நிதானமாகவும், அலுவலகத்திற்கு போகிறவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும், சினிமாவுக்கு போகிறவர்கள் வைகை எக்ஸ்பிரஸ் வேகத்திலும் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தார்கள். சாலையை ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்க விடாமல் அடுத்தடுத்து வாகனங்கள் பிரேக் மறந்து விரைந்து கொண்டிருக்க பஸ் ஸ்டாப்பில் நின்றான் குருமூர்த்தி. இந்த ஏரியா வேண்டாம், வேற எங்கே போகலாம் யோசித்தான். அருகே காம்பவுண்ட் சுவரின் குமுதம் தீபாவளி மலரில் இன்னார் எழுதுவதாக மறுபடி ஒட்டியிருந்தார்கள். பஸ் வரும் திசையை பார்த்து கொண்டிருந்த பெண் வாட்சை கலற்றி சாவி கொடுத்தாள். அருகில் வந்து நின்ற இளைஞன் ஸ்ட்ரா இல்லாமல் அவளை பருக ஆரம்பித்தான். வந்து நின்ற பஸ்ஸின் சைடு பகுதியில் அந்த பஸ் கடந்து போகும் ஏரியாக்களை படித்தான் குருமூர்த்தி. தீநகர் என்பதை படித்தவுடன் தீர்மானித்தான்,
வேகமாக ஓடி நகர்ந்துவிட்ட பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். பனகல் பார்க் என்று டிக்கெட் வாங்கி கொண்டான். மேல் கம்பியை பிடித்து கொண்டு நின்றான். நாலாபுறமும் மனிதர்கள் நெருக்கி அடிக்க அடுத்தவன் மூக்கு வெளியேற்றின காற்றை இவன் சுவாசித்தான். தான் ஸ்டாப்பில் இறங்கின போது மிகவும் கசங்கி இருந்தான். நடந்தான். உஸ்மான் ரோட்டில் வெள்ளைத்தோல் உள்ள பெண்களாய் பார்த்து கடையில் நிறுத்தி தங்கம் முதல் தவிடு வரை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. சாலை ஓரங்களில் மரங்கள், அவை விரித்த நிழல்களில் வரிசையாக கார்கள் பார்க் செய்யப்பட்டிருந்தன. காலையில் குளித்து டிஃபன் சாப்பிட்டு பணத்தை அள்ளி பர்சில் செருகிக் கொண்டு ஷாப்பிங். குருமூர்த்தி அந்த கட்டிடத்தின் மாடியில் சரவணா மியூசிக் சென்டர் என்று போர்டு பார்த்தான். கீழே வெற்றிலைப்பாக்கு கடையில் மாடிக்கு படி எங்கே என்று விசாரித்து ஏறினான். டைலரிங் ஷாப், ரேடியோ ரிப்பேர், ஃபோட்டோ ஸ்டூடியோ, இவ்விடம் ப்ளூ பிரிண்ட் போடப்படும், கம்ப்யூட்டரைஸ்டு ஜெராக்ஸ். டாக்டர் பழனிசாமி எம்டி பார்க்கும் நேரம் மாலை 6 to 8. ட்ரை கிளீனர்ஸ் எல்லாம் கடந்து சரவணா மியூசிக் சென்டர் வந்தான். உள்ளே வால்பேப்பர், போஸ்டர் எல்லாம் ஒட்டிய ரெக்கார்டுகளின் கவர்களை எல்லாம் பின்குத்தி வைத்து ஷெல்ஃபாக கேசட்டுகளை அடுக்கி தரையில் கார்பெட் விரித்து கூரையிலிருந்து சங்கீதத்தை சிந்தி கவுண்டருக்கு அந்த பக்கம் பேண்ட்டும் பனியனும் அணிந்து கூந்தலை பாப் செய்திருந்த பெண்ணை நிறுத்தி பிரமாதப்படுத்தியிருந்தார்கள். வாட் டு யூ வாண்ட் சார் என்றாள். நீ என்றால் சிரிப்பாலை ஒழிய திட்டமாட்டால் போல் இருந்தது. தமிழ்ல கேட்டா சொல்றேன் என்றான் குருமூர்த்தி. என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு கேசட். என்ன கேசட்? பிளைன் கேசட். தரேன். 60யா 90யா? 60 போதும். இந்திய தயாரிப்பில் ஒரு கேசட்டை எடுத்து மேலே வைத்தாள். குருமூர்த்தி அவளை தாண்டி கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கம் மற்றொரு பெண் ரெக்கார்ட் பிளேயரில் இருந்து எதையோ பதிவு செய்து கொண்டிருப்பதை கவனித்தான். மேடம், நான் ஒரு கேசட் வச்சிருக்கேன். அதுல இருக்கிறதுல ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த புதுசுல பதிவு பண்ணித்தாங்க. அதுக்குள்ள பணம் கொடுத்துட்றேன். கேசட் பூராவும் வேணாமா? ஜஸ்ட் 5 minutes? ஆமா, சார்ஜ் எதுவும் வேணாம். கொண்டாங்க, பண்ணித்தரேன். குருமூர்த்தி தான் கொண்டு வந்த கேசட்டை எடுத்து தந்து, ஏ சைடில் ஆரம்பத்திலிருந்து 5 நிமிஷம், அப்புறம் இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர், ரெக்கார்டிங் அப்போ நீங்களும் கேட்க வேணாம் ப்ளீஸ். அவள் தோள்களை குலுக்கி கொண்டு, ஓகே, நீங்களே உள்ளே வரலாம் என்று கவுண்டரின் கதவை திறந்து வைத்து கண்ணாடி கதவை தள்ளினாள். அவளோடு குருமூர்த்தியும் உள்ளே வந்தான். அக்காயின் பிரம்மாண்ட பிளேயர்கள் மற்றும் ரெக்கார்டிங் செட்டுகள், மேஜை மேல் பிளக் பாயிண்டில் இருந்து தொப்புள் கொடி போல வயர்கள் மூலம் மின்சாரம் மருந்தி கொண்டு சிவப்பு சதுரங்களில் நடனமாடிக்கொண்டிருந்தன. அவன் 2 கேசட்டுகளையும் அருகருகே வைத்து ரெக்கார்ட் பட்டனை அழுத்தி ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஆஃப் செய்ய 2லும் மௌனமாக நாடாக்கள் சுழன்றன. குருமூர்த்தி கையில் மணி பார்த்து போதும் என்றதும் ஆஃப் செய்து 2 கேசட்டுகளையும் எடுத்து கொடுத்தாள். பில் வேண்டாம் என்று பணம் கொடுத்துவிட்டு பேண்டின் 2 பாக்கெட்டுகளிலும் ஒன்றொன்றை போட்டுக்கொண்டு வெளியேறினான். படிகளில் இறங்கும்போது திடீரென்று நினைத்து கொண்டு அந்த புதிய கேசட்டை வெளியில் எடுத்து டப்பாவை திறந்து உள்ளிருந்த பேப்பரை எடுத்தான். அதில் சரவணா மியூசிக் சென்டர் சென்னை 17 என்று அவள் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை பீத்து எறிந்தான். மறுபடி பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு மிச்ச படிகளை உபயோகித்து கீழே வந்து மேலும் நடந்து மற்றொரு கடைக்குள் நுழைந்தான். நாய் பிஸ்கட் ஒரு பாக்கெட் வேணுங்க, நல்லா டேஸ்டான ஐட்டமாக கொடுங்க. வாங்கி கொண்டான். ஸ்ட்ராங்கான காலி அட்டைப்பெட்டி ஒன்று வேணும் சார், இருக்குமா? 2 ரூபாய் ஆகும், தரேன். அதையும் வாங்கி கொண்டு புறப்பட்டான் குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தி தான் சில பல பக்கங்கள் கழித்து மாண்புமிகு அமைச்சர் VS விஸ்வநாதனை கொலை செய்ய துடித்து கொண்டிருப்பவன். அத்தியாயம் 3. கொலை என்று சொல்லி ஒருவித டென்ஷனுக்கு உங்களை தயார்படுத்தியாயிற்று. யாரை என்று சொல்லியாயிற்று, யார் என்று சொல்லியாயிற்று. அடுத்து உடனே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஏன்? எங்கே? ஒரு முறை சத்தமாக கேளுங்கள். போதும். அதற்காக இப்படியா காதை கிழிய வைப்பது? ரிவர்ஸ் கியர் போட்டு ஒரு சில மாதங்கள் பின்னால் சென்று கதையை நிறுத்தி இருக்கிறேன். சீக்கிரம் இறங்குங்கள். பிளாஷ்பேக் ஆரம்பமாக போகிறது. ரைட். யாரும் தம் அடிக்க அடுப்பில் பால் இறக்க சென்று விடவில்லையே. சூரியன் இருக்கும் திசையை பார்த்து நில்லுங்கள். இப்போது உங்கள் வலது கை பக்கம் தரையில் முளையடித்து கட்டப்பட்டிருக்கும் பிராணியின் பெயர்தான் எருமை. பிரதேசமெங்கும் மொய்த்து கொண்டிருக்கும் உயிரினங்களை கொசுக்கள் என்கிறோம். இடது கை பக்கம் சலசல என்று பேசிக்கொண்டே தவழ்வதுதான் வான் பொய்ப்பினும் தான் பொய்க்காத சாக்கடை. இதற்கு சற்று தள்ளி அந்த தனி ஓட்டு வீடு. உள்ளே ரெட் ஆக்சைடு பவுடர் போட்டு சிவப்பாக்கப்பட்ட தரையில் 2 மர மேஜைகள், 4 நாற்காலிகள், சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் நீளமான போர்டில் புதிய பாரதம், புரட்சி மாத இதழ். ஒரு நாற்காலியில் அமர்ந்து தொடையை ஆட்டிக்கொண்டே ப்ரூஃப் திருத்தி கொண்டிருப்பவன்தான் செகண்ட் ஹீரோ. SR என்று அழைக்கப்படும் சண்முகராஜன். ஊர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வஸ்தாத் சாவடி.
அப்பா வானம் அல்லது வாய்க்கால் பார்த்த பூமி கொண்ட விவசாயி. சண்முகராஜன் படிக்கிற ஜாதி. பள்ளி பருவத்திலேயே கையெழுத்து பத்திரிகை நடத்திய ஜாதி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்றால் ஐயா ஸ்கூல் லீவு என்று சந்தோஷப்படாமல் தடையுத்தரவை மீறி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வெயிலில் காய்கிற ஜாதி. ஊரில் சுற்றுப்புறத்தில் அரசு துறைகளில் நடக்கும் கோல்மால்களை முழு விலாசத்துடன் கையெழுத்திட்டு பெட்டிஷன் எழுதுகிற ஜாதி. அப்படிப்பட்டவனை போய் ஒரு மளிகை கடை வச்சு தரேன் என்று கட்டி போட்டால் நடக்குமா? வீட்டில் தேறிய 15 பவுன் நகைகளை எடுத்துக்கொண்டான். ராத்திரி 10:45க்கு ராஜ்கபூர் பஸ் சர்வீஸில் ஏறி தஞ்சை வந்து அரசு விரைவு பேருந்து பிடித்து சென்னையில் இறங்கி முதல் காரியமாக அறுந்து போன செருப்பை தைத்து கொண்டான். 7 பேரை விசாரித்து வந்து சேர்ந்து கதவை தட்டி, என்னடா குருமூர்த்தி சௌக்கியமா என்றான். ஒரு மேன்ஷனில் மாத வாடகை ரூபாய் 100ல் ஒரு எலிப்பொந்து அறையை ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு என்னடா செய்ய போறீங்க என்றான் குருமூர்த்தி. புதிய பாரதம் புரட்சி மாத இதழ் முதல் காரியமா பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். டேய், இது விஷ பரீட்சை. யார்தான் செஞ்சு பார்க்கறது? விற்காதங்கிறியா? சந்தேகம்தான். மாச நாவல் ஆரம்பி. முதல் கதையா ராஜேஷ்குமாரை போடு, பிழைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு என் லட்சியம் புரியாம பேசுற. எனக்கு லட்சமா விற்கணும்னு அவசியம் இல்லை. கார் பங்களா வேணாம். பசி உணர்றப்பெல்லாம் சாப்பாடு, அது போதும். என் சிந்தனைகளுக்கு வடிகால் வேணும் குரு. சமுதாயத்துக்கு இது அசல், இது போலின்னு அடையாளம் காட்டணும். 1000 பத்திரிகை வித்தாலும் போதும். சரி, தீர்மானமா இருக்க. தீவிரமா இறங்கித்தான் பாரேன். சண்முகராஜன் பெயர் பதிவு செய்தான். அச்சகத்தில் ஏற்பாடு செய்து கொண்டான். டீ குடித்து சிகரெட் குடித்து லைப்ரரி போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி 10 ராத்திரிகள் கண் விழித்து முதல் இதழ் தயாரித்தான். கடை கடையாய் அலைந்தான். இருக்கிற புஸ்தகத்தை மாற்றுறதுக்கே இடம் போதல. இது வேறையா? அட்டை இல்லை, பொம்பளை படம் இல்லையப்பா, இதெல்லாம் விற்காது. ஐயா, வித்தா காசு கொடுங்க. அப்படின்னா போட்டுட்டு போ. வாங்கி படித்து பாருங்கள் புதிய பாரதம் என்று பிட் நோட்டீஸ் அடித்து இலக்கிய கூட்டங்களில் நாடக இசை அரங்குகளில் இவனே விநியோகித்தான். சண்முகராஜன் பிறக்கும் போதே உடம்பெங்கும் மச்சங்கள். ஆகவே ஒரு முன்னணி தமிழ் தினசரியின் ஆசிரியருக்கு இவன் முதல் இதழில் எழுதியிருந்த கட்டுரை பிடித்து போய் அதை அப்படியே தன் நாளிதழில் வெளியிட்டு பாராட்டியதோடு இல்லாமல் கடிதம் எழுதி நேரில் சந்திக்கவும் அழைத்தார். சந்தித்தவனை உற்சாகமாக ஊக்குவித்து, உன் பத்திரிகைக்கு என் பத்திரிகையில இலவச விளம்பரம் வைக்கிறேன் என்றார். அதே போல ஒரு முன்னணி இலக்கியவாதி ஒரு முன்னணி வார இதழில் கொடுத்த பேட்டியில் சமீபத்தில் வந்த பத்திரிகைகளில் தங்களை கவர்ந்தது எது என்கிற கேள்விக்கு, புதிய பாரதம் என்னும் சிறு பத்திரிகை எனக்கு பிடித்துள்ளது. அதில் உண்மையின் தாக்கமும் வரட்டுவாதம் இல்லாத பிரச்சனைகளின் முறையான அலசலும் நான் காண்கிறேன் என்றார். அவ்வளவுதான். தமிழகத்தின் முக்கிய பத்திரிகைகள் எல்லாம் முகவரி தேடி பிடித்து எஸ்ஆருக்கு கடிதம் எழுதி இத்தனை பிரதிகள் வேண்டும் என்று தெரிவித்தார்கள். புதிய பாரதத்தை 20,000 பிரதிகள் விற்க வைத்த எஸ்ஆர் தன் கூடாரத்தை சின்ன அறையிலிருந்து மாம்பழத்தின் இந்த ஓட்டு வீட்டிற்கு மாற்றி முன்பகுதியை அலுவலகமாக அமைத்து ஒரே ஒரு சப் எடிட்டர் கம் லே அவுட் ஆர்டிஸ்டை போட்டுக்கொண்டு செகண்ட் ஹேண்டில் ஸ்ப்ளெண்டர் மோட்டார் பைக் வாங்கி ஓரளவு நிலை பெற்றுவிட்ட சமயத்தில்தான் ஆனந்தியை சந்தித்தான். எங்கே? ஒரு இலக்கிய பேரவையின் பட்டிமன்றத்தில் செல்வி ஆனந்தி பிஎஸ்சி மைக் பிடித்து பேசின போது, முல்லைக்கு தேரியின்தான் பாரி என்பதில் பாரி மன்னனின் வள்ளல் தன்மையை விட பொறுப்பற்ற தன்மையைத்தான் நான் பார்க்கிறேன். தேரில் படர்ந்துவிட்ட கொடியை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரு கம்பை கொண்டு வந்து நட்டுவிட்டு அதில் செடியை எடுத்து படர விட்டுவிட்டு தேரை எடுத்து சென்றிருக்கலாமே. அதை விடுத்து தேரை அப்படியே நிறுத்திவிட்டு வந்தது முட்டாள்தனம் இல்லையா? எந்த விதத்தில் நியாயம்? மன்னனின் தேர் என்பது மக்களின் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது. அதை ஊதாரித்தனமாக விட்டுவிட்டு வர இவருக்கு ஏது உரிமை? ஆக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பாரியின் வள்ளல் தன்மையை காட்டுவதற்காக அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்காது. பாரி ஆண்ட அந்த நாடு அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்கது. மன்னனிடம் ஏராளமாய் தேர்கள் இருந்தன. ஒரு கொடி படர்வதற்காக ஒரு சாதாரண கம்பு செய்ய வேண்டிய வேலைக்கு கூட ஒரு தேரையே பயன்படுத்தும் அளவிற்கு மன்னனும் நாடும் வளமாக இருந்தார்கள் என்ற பொருளில்தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தன்னை மறந்து நெடுநேரம் கைத்தட்டி கொண்டிருந்தான் எஸ்ஆர். கூட்டம் முடிந்ததும் ஆனந்தியை பாராட்டி முகவரி வாங்கி கொண்டான். அடுத்த இதழில் இலக்கிய பக்கங்களில் அவள் பேச்சின் ஒரு பகுதியை வெளியிட்டு இதழை அவள் முகவரிக்கு அனுப்பி வைத்தான். நேரில் வந்து நன்றி சொன்னாள். நன்றி சொன்னவளுக்கு காபி வாங்கி தர அருகாமை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். அவள் சிந்தனைகளை அவன் பாராட்ட, உங்களை பத்தி சொல்லுங்களேன். நான் வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாம் எங்க சித்தி வீட்டில தான். ஒரே ஒரு அண்ணன் மஸ்கட்ல இருக்கான்.
அவன் அனுப்புற பணத்துக்காகத்தான் என்ன வீட்டில் தங்க வச்சிருக்காங்க, இல்லைன்னா எப்போவோ கழட்டி விட்டுருப்பாங்க. எஸ்ஆர் குருமூர்த்தியை மெனக்கெட்டு தேடி வந்து பீச்சுக்கு அழைத்து வந்து காற்றில் கிராப்பு கலைய, குரு நான் நினைக்கிறேன் நான் அவளை நேசிக்கிறேன்னு, எனக்கு பொருத்தமானவ, என்ன மாதிரியே இலக்கியம் சமூகம்னு ஈடுபாடு கொண்டவ, நீ என்ன நினைக்கிற? அவங்க வீட்டை அட்ரஸ் சொல்லு. குருமூர்த்தி தான் ஆனந்தியின் சித்தப்பாவிடமும் சித்தியிடமும் பேசினான். குருமூர்த்தி தான் மஸ்கட்டில் இருக்கும் அவள் அண்ணனுக்கு கடிதம் எழுதினான். குருமூர்த்தி தான் வஸ்தாத் சாவடி வந்து சண்முகராஜனின் பெற்றோரிடம் பேசினான். திருநீர்மலையில் கல்யாணம். ஒரு நடுத்தர ஹோட்டலில் விரலுக்கு தக்க வீக்கத்தில் வரவேற்பு. ஹனிமூன் எல்லாம் முடிந்து ஜோராய் குடித்தனம் ஆரம்பித்து ஜல் ஜல் என்று வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் கால சதுரத்தில் சட்டசபையில் காது நோண்டி முடித்த ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் தன் பெயர் அழைக்கப்பட்டதும் எழுந்து சொன்னதாவது: அமைச்சர் VS விஸ்வநாதன் 12 லட்சம் ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த அவை அவர் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படி பொறுப்பில் இருப்பவர்கள் மீது குற்றம் சாட்டுவது தவறான ஒன்றாகும். அவர் கோரிக்கையை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆளும் கட்சி உறுப்பினர். தகுந்த ஆதாரங்களை நாங்கள் திரட்டி வருகிறோம். எங்கள் குற்றச்சாட்டை அசைக்க முடியாத ஆதாரங்களோடு முன்வைத்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படுமா? நீங்கள் முதலில் ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள், அதன் பிறகு விசாரணை செய்ய கோருங்கள். அதுதான் முறை. மேற்படி வாக்குவாதத்தை செய்தித்தாளில் படித்த எஸ்ஆர் உடனே கேமராவை தூக்கி தோளில் மாட்டிக்கொண்டு நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கொண்டு ஸ்பிளண்டரை விரட்டி குற்றம் சுமத்தின எம்எல்ஏவை ஹோட்டல் அறையில் தேடி பிடித்தான். மினிஸ்டர் VSV மேல ஊழல் புகார் சொல்லியிருக்கீங்களே? ஆமா, ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இருந்தாதான் பூந்து விளையாடி இருப்பேனே. ஊழல் செய்யறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது சத்தியமான உண்மை. ஆதாரம் தான் மாற்றதில்ல. காரியத்தை சாதிக்க லட்ச லட்சமா கொட்டி கொடுக்கிறவன் கழுத்து அறுத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டான். நீங்க பத்திரிகையில எழுதினாலும் எனக்கு ஒன்றும் பயமில்ல தம்பி. ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு ஆளும் கட்சி மந்திரிகள்லயே 1ஆம் நம்பர் குள்ள நரி VSV தான். மினிஸ்டர் ஆகி 6 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கிட்டார் தெரியுமா? எல்லாம் பினாமி பேர்ல. ஏன் சார், இதையெல்லாம் ஆதாரத்தோட நிரூபிச்சு அவரை டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியாதா? என்னப்பா அது, புரியாத ஆளா இருக்கியே. மலையோட மோதுறதுக்கு எவன் வருவான்? அப்படி எவனாச்சும் வந்தா ஒன்று பணத்தால் அடிக்கலாம், போலீஸை வச்சு மிரட்டலாம், குண்டர்களை வச்சு உதைக்கலாம். எத்தனை வழிகள் இருக்கு. என்னமோ பேசுறீங்களே. அப்படி சொல்லாதீங்க சார். பத்திரிகை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு உங்களுக்கும் தெரியும். அருண் ஷோரியோட எழுத்துக்கள் அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வாஸ்தவம். எத்தனை பேருக்குப்பா அருண் ஷோரி மாதிரி துணிச்சலும் விடாமுயற்சியும் வரும்? இங்கே உள்ள பத்திரிகைகள் பெரும்பாலும் தொடர்கதையும் சிறுகதையும் புதிர் போட்டி சினிமா செய்தினே ஓட்டிடுறானுங்களே. ஏதோ 1-2 துணிஞ்சு எழுதினாலும் அவங்களையும் சுதந்திரமா செயல்பட விடுறதில்லையே. எம்எல்ஏ ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தபோது எஸ்ஆர் கனகனவென்று ஒரு பாய்லரின் உஷ்ணத்தோடு வந்தான். சோற்றுக்கு முன் உட்கார்ந்து கொண்டு கவலையாய் ஆவேசமாய் பேசினான். ஆனந்தி, புரட்சி மாத இதழ்னு பேர் போட்டுக்கிட்டு நாட்டில் உள்ள பிரச்சனைகளை அவலங்களை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சு போட்டு கட்டுரை எழுதினா மட்டும் போதுமா? படித்தவங்க மத்தியில் ஒரு சலசலப்பை மட்டும்தான் இது ஏற்படுத்தும், எதுவும் சாதிக்காது. நாம் சாதிச்சு காட்டணும் ஆனந்தி. பிரச்சனைக்கு தீர்வு சொன்னால் போதாது, அந்த தீர்வை செயல்படுத்தி காட்டணும். சோப்பு விற்கிறவன் கூட என்ன செய்கிறான்? எங்கள் சோப்பு நல்லா வெளுக்கும்னு சொல்கிறதோட நிறுத்திக்கிறதில்ல, மக்களுக்கு முன்னாடி துணியை வெளுத்து காட்டி நிரூபிக்கிறான். அநியாயங்கள் அக்கிரமங்கள் களையப்படணும்னு ஆணித்தரமாக எழுதிட்டா போச்சா? கொஞ்சமாச்சும் செஞ்சு காட்டணும் ஆனந்தி. முதல்ல உணர்ச்சி வசப்படுறத நிறுத்துங்க. நிதானமாக சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அமைச்சர் VSV குறுகிய காலத்தில் எக்கச்சக்கமாக பணம் சேர்த்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் யாரும் குப்பையை கிளறி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாம் ஓட்டு போட்டது ஆட்சி செய்யறதுக்கு தான், பொது சொத்தை அபகரிக்க இல்லை. 10 பைசாக்கு பல்பொடி வாங்குறவன் கூட மறைமுகமாக அரசாங்கத்துக்கு வரி கட்டுறான். இப்படி கோடிக்கணக்கானவங்களோட வரிப்பணத்தை சுருட்டுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. நம்மளை எதிர்த்துக்க யாராலும் முடியாதுங்கிற அவங்களோட மமதையை வெட்டி சாய்க்கணும். தட்டி கேட்கவும் முடியும், தலை குப்புற விழ வைக்கவும் முடியும்னு காட்டணும் ஆனந்தி. பேனாங்கிற எவ்வளவு பவர்ஃபுல் ஆயுதம் இருந்து என்ன, அதை துருப்பிடிக்க விடாம சரியா பயன்படுத்த போறேன். அந்த ஹோட்டலின் மொட்டை மாடியில் காப்பி சாப்பிட்டு கொண்டே தன் எண்ணத்தை சொன்னதும் ஷபாஸ் என்றான் குருமூர்த்தி. புதிய பாரதம்னு பத்திரிகைக்கு வச்ச பேரை செயலில் காட்ட என்னால் ஆன முயற்சிகளை எடுக்க போகிறேன். முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இனிமே நான் எழுத போகிற அரசியல் கட்டுரைகளுக்கெல்லாம் புனைப்பெயர் என்ன தெரியுமா? 3ஆம் கை, அதாவது நம்பிக்கை. என்னோட முதல் குறி அமைச்சர் VSV. அப்பப்போ உன் யோசனையும் வேணும். வெரி குட். என்னோட முதல் யோசனை
நேரா போய் விஎஸ்வியை பாரு. உங்க மேல சகட்டு மேனிக்கு ஊழல் புகார்கள் சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளு. அவர் என்னதான் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன? குருமூர்த்தி சொன்ன அதே கேள்வியை அப்படியே கேட்டுவிட்டு விஎஸ்வியின் வரவேற்பறையில் பதிலுக்கு காத்திருந்தான் எஸ்ஆர். விஎஸ்வி வழக்கம் போல் ஒரு கபட கிருஷ்ணனின் புன்னகையை உதிர்த்துவிட்டு, குற்றம் சொல்றதுக்கு என்னங்க, வாய் வலிக்காம 1000 அடிக்கிடலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன ஆதாரமாவது வேணாமா? கோவப்படாம பதில் சொல்லுங்க. இந்த பங்களா உங்க சொந்த பங்களான்னு சொன்னாங்க. மன்னிக்கணும், இது என் ஒய்ஃப் வாங்கின பங்களா. அவங்களுக்கு ஏது இவ்வளவு வருமானம்? மிஸ்டர், இது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்க வேண்டிய கேள்வி. என் ஒய்ஃப் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க, பார்ட்னராக சேர்ந்து படம் எடுக்கிறாங்க. இப்படி வருமானத்துக்கு வழிகள் இருக்கு. சட்டசபையில் பகிரங்கமாக உங்கள் மேலே 12 லட்சம் ரூபாய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதை பற்றி என்ன சொல்கிறீங்க? சபை குறிப்பிலிருந்து அதை நீக்கியாச்சு. அதனால் அது குற்றச்சாட்டே இல்லை. அதனால் இதுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் மேலே மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரலாமான்னு என்னோட வக்கீலாக ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் தொகுதியில் ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க நீங்கள் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கேட்டதா பரவலாக ஒரு செய்தி. இங்கே பாருங்க, பரவலா சொன்னாங்க, பேசிக்கிட்டாங்க, ஊகிக்கிறேன்னு பத்திரிக்கையில் நழுவலா எழுதுகிற மாதிரி பேசாதீங்க. ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் அதை வச்சு பேசுங்க. அப்போது குற்றச்சாட்டெல்லாம் உண்மை, ஆதாரம் தான் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா? யோ, எந்திரிச்சு வெளியில் போய்யா. நானும் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிண்டல் அடிக்கிறியா என்றார் விஎஸ்வி எழுந்து நின்று கோபமாக. சார், ஒரு பத்திரிகையாளனா இப்படி அவமரியாதை பண்ணுறது சரியில்லை. சரிதான் போயா என்ற விஎஸ்வி உள்ளே சென்றுவிட உருக்காலையின் பர்னரின் உஷ்ணத்துடன் வெளியே வந்தான் எஸ்ஆர். முக்கத்தில் நோ பார்க்கிங்கில் பைக் நிறுத்தி நாக்கு சுட காப்பி அருந்தி விட்டு வந்து டிராஃபிக் சார்ஜென்ட்டிடம் மாட்டி 50 ரூபாய் அபராதம் கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து, டிவி என்னடி வேண்டி கிடக்கு டிவி என்று படக்கென்று ஆஃப் செய்து நாற்காலியில் சரிந்து, இங்கே பாருங்க, முதல்ல டென்ஷனை குறைங்க, எதையும் பதறாம யோசிங்க. என்ன இப்போ மினிஸ்டர் வீட்டில் தகராறா என்றாள். இன்சல்ட். பாதி பேட்டியில் சரிதான் போயான்னு எழுந்து போயிட்டாரு. உங்கள் சைக்காலஜியே புரியலை எனக்கு. விஎஸ்வி ஊழல் செய்கிறாரு, லஞ்சம் வாங்குறாரு, சொத்து சேர்க்குறாரு, மக்கள் நெத்தியில் போடுறதுக்கு டன் டன்னா நாம கட்டி வாங்குறாரு. இதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும். உங்களுக்கு அவரை பதவியிலேருந்து இறக்கணும். அதானே? அதான். நடுராத்திரி வீடு பூந்து நகை திருடுறவனை கையும் களவுமா பிடிச்சா கூட பொண்டாட்டிக்கு நகை செய்ய சும்மா டிசைன் பார்த்துட்டு போக வந்தேன்னு தான் சொல்லுவான். எவன் தப்ப ஒத்துக்குவான்? அதனால புத்தியை வச்சு வலை போடுங்க. அப்படி இப்படி முண்ட முடியாமல் நெருக்குங்க. திட்டம் போட்டு பொறுமையாக காரியம் செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களான்னு நேராக போய் கேட்டா, ஆமாம் சார், வாக்குமூலம் தரேன், எழுதிக்கங்கண்ணா சொல்லுவார். எஸ்ஆர் நகம் கடித்து தூ தூ என்றான். ஆனந்தியின் புடவையில் பிசிறியிருந்த நூலை பிடித்து இழுத்தான். அவள் தோளில் கை வைத்து அருகில் அமர்த்தி கொண்டு வகிட்டில் ஒற்றை விரலை முன்னும் பின்னும் ஓட்டினான். புருவங்களின் மேல் ஒற்றை விரலால் இல்லாத மையை தீட்டிவிட்டு, ஆனந்தி, நாளையிலிருந்து நீ டீச்சர் என்றான். என்னது? வாத்தியாரம்மா? அதாவது ஆனந்தி, மினிஸ்டருக்காக நான் 1 மணி நேரம் காத்துட்டு இருந்தேன். அவரோட பிஏ திவாகரை ஏற்கனவே லேசா தெரியும். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் 10 நிமிஷம். அப்போது மினிஸ்டர் சம்சாரம் வந்து திவாகர்கிட்ட, என்னங்காச்சு, நானும் 4 தடவை சொல்லிட்டேன், டியூஷன் வைக்கலன்னா இவ படிக்கவே மாட்டா, அவர்கிட்ட சொன்னால் காதில் போட்டுக்கவே மாட்டேங்கிறாரு, ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரம்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க போனதும் இவர் ஏங்கிட்ட, ஒன்றுமில்ல, மினிஸ்டர் பொண்ணு 6வது படிக்குது, இங்கிலீஷில் படு வீக்கு, ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்ணணுமா, காலையில் 7 to 9 வீட்டுக்கு வந்து சொல்லித்தர மாதிரி, யாராச்சும் டீச்சர் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. எங்கள் தெருவில் குடியிருக்கிற ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சொல்லி வைக்கிறேன்னு நான் பிஏக்கு ஃபோனில் சொல்ல போகிறேன். நீ தான் அந்த டீச்சர். உன் பேர் என்ன வைக்கலாம்? ஜெயந்தி என்றாள் ஆனந்தி. ரொம்ப நேரமாய் கடந்த காலம் பேசிக்கொண்டிருந்ததால் நிகழ்காலம் மறந்துவிடப் போகிறது. எனவே இங்கே இன்றைய தேதிக்கு கொஞ்சம் வந்துவிட்டு அப்புறம் மறுபடி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாமா? சம்மதத்திற்கு நன்றி. ஆஸ் பர்மிஷன் கிராண்டட். அத்தியாயம் 4. ஆற்காடு ரோட்டில் அந்த ஹெல்த் கிளப் வாசலில் ஆக்சென்ட், சாண்ட்ரோ, ஸ்கார்பியோ, ஹோண்டா சிட்டி, இனோவா, சொனோட்டா. ரிசப்ஷனில் கேரளாவில் இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட 2 பெண்களை தூரத்து பாலிமர் நாற்காலி இளைஞர்கள் சைலண்டாய் பார்த்து கொண்டிருக்க, பின்பக்கம் நீச்சல் குளம். லாரி ஒன்று ரூபாய் 235 வீதம் வாங்கி நிரப்பப்பட்ட தண்ணீரில் பிளாஸ்டிக் பந்துகள், வாத்துக்கள். டைவிங் போர்டில் இருந்து ஒருத்தி குதித்தாள். கரையில் நாற்காலிகளில் ஒன்றில் மிஸ்ஸஸ் மரியா வின்சென்ட். எதிரில் 30 சென்டிமீட்டர் அகலத்தில் பார்டர் போட்ட மைசூர் சில்கில் திருமதி விமலா விஸ்வநாதன். மடியில் அந்த பிரவுன் பப்பி. அப்போ கஷ்டம்ங்கிறீங்களா? என்ன பண்றது மரியா,
அவருக்கு சிபாரிசே பிடிக்கிறதில்ல. நிஜமா நேத்து கேட்டேன். இந்த மாதிரி மரியா வின்சென்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ புருஷன் பெரிய ஜவுளி கடையை ஆரம்பிக்கிறாரு. அதை நீங்க திறந்து வைக்க தேதி கொடுக்கணும்னு சொன்னேன். என்ன சொன்னார் மேடம்? படம் இல்லாத நடிகை எவளையாச்சும் கூப்பிட சொன்னாரு. அப்புறம் அன்னைக்கு நம்ம வித்யா ராமசாமி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு புடவை கட்டிட்டு வந்திருந்தீங்களே, அதை பத்தி கேட்கணும்னு இருந்து மறந்து போச்சு. புடவை, முந்தா நாள் சாப்பிட்ட புதிய வகை ஐஸ்கிரீம், வீட்டில் ஸ்வீட் செய்து கோந்தாக மாறிய விதம், அகிலாண்டேஸ்வரி டெலிவரிக்கு பிறகு நிரந்தர வரிகள் காரணமாக லோஹிப் கட்ட முடியாமல் போனது, உன் காரில் ஏசி இன்னும் ஏன் வைக்கவில்லை என்று நேரம் கரைந்ததில் போரடித்து போன பப்பி விமலாவின் மடியில் இருந்து தப்பியது. அந்த பக்கம் பார்த்தது, இந்த பக்கம் திரும்பியது. மூக்கை கூர்மையாக்கி கொண்டு ஜாக்கிங் செய்தது. வாளை விசிறிக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக புல்வெளியில் தாவி ஓடி வந்து அந்த முதல் பிஸ்கட்டை தின்றது. அதோ அங்கே அடுத்த பிஸ்கட். விமலா வாட்சில் நேரமும் வானத்தில் மழைமேகமும் பார்த்து இடுப்பு சதை அதிர எழுந்தாள். நான் புறப்படுறேன், நேரமாச்சு. எங்கே பப்பி? பப்பி இங்கே தானே இருந்துச்சு. டிரைவர். பாதி கடித்த கடலை மிட்டாயை விழுங்கிவிட்டு மீதியை வீசிவிட்டு வந்த டிரைவர் ஜரூராய் பப்பியை தேடினான். விசித்திர சப்த ஜாலங்கள் எல்லாம் செய்து உழைத்து பார்த்தான். கட்டிடம் முழுக்க பாம் ஸ்குவாட் கண்டு தேடுவது போல அதை தூக்கி பார்த்தான், இதை நகர்த்தி பார்த்தான். எங்க தேடியும் காணலம்மா. இடியட், கவனமா பாத்துக்கிறதுக்கு என்னடா முண்டம். சரி விடுங்க மேடம், வேற வாங்கிக்கலாம். அது எப்படி? ஊட்டில டாக் ஷோல 7000 தந்து ஏலத்துல எடுத்தேன். மை ஸ்வீட் பப்பி. இதுக்கெல்லாம் போய் கண் கலங்காதீங்க மேடம். கார் பயணம் முழுக்க டிரைவரை திட்டி தீர்த்தாள். ராத்திரி 8 மணிக்கு கேட்டில் நின்ற சென்ட்ரி கூண்டுக்குள் வைத்திருந்த பிளாஸ்டிக் ஜக் எடுத்து தண்ணீர் குடித்த போது தாவி வந்தது பப்பி. கொஞ்சம் திறந்திருந்த கேட் வழியாக உள்ளே நுழைந்தது. இவன் உடனே இன்டர்காம் எடுத்து, சார் பப்பி கிடைச்சிடுச்சு, அதுவா திரும்பி வந்துருச்சு என்றான். அதன் கழுத்தை பாதி இருட்டில் சரியாக கவனிக்காமல். பப்பி சுதந்திரமாய் போர்ட்டிகோவில் நுழைந்து காலை விசிறிக்கொண்டு உள்ளே போக தகவல் சொல்லப்பட்ட விமலா மாடியிலிருந்து ஆர்வமாய் இறங்கி வந்தாள். பப்பி வாஞ்சையாய் கிட்டே ஓடி வரும்போதுதான் அதன் கழுத்தில் எதுவோ ஊசலாடுவதை கவனித்தாள். கிட்டே வர ஒரு கேசட், அதன் இரு ஓட்டைகளிலும் ட்வைன் நூலால் கட்டப்பட்டு கழுத்தில் நெக்லஸ் போல அணிவிக்கப்பட்டிருக்க புருவம் நெளித்தாள். என்ன இது? யார் கட்டினார்கள்? பப்பியை அள்ளிக்கொண்டு மாடிக்கு வந்தாள். சின்ன கத்திரிக்கோள் எடுத்து கட் செய்து கேசட்டை கையில் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தாள். டேப் ரெக்கார்டரை எடுத்து படுக்கையில் வைத்து கொண்டு கேசட்டை அதன் தொட்டிலில் படுக்க வைத்து இயக்க சில வினாடிகள் புஷ் என்ற கார்ப்பரேஷன் குழாயின் சங்கீதம் வந்ததும், என்ன ராஜி, நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அட, இது அவரின் குரல். அது யார் ராஜி? இது பிடிவாதம் இல்ல டார்லிங், என் லட்சியம். என்னது டார்லிங்கா? அடி செருப்பால. விமலா விஸ்வநாதன் படபடப்பாகி உடம்பில் உள்ளதெல்லாம் பதற உரையாடலை கவனித்தாள். வேணா ராஜி, சொன்னா கேளு. வம்பு? என்ன வம்பு? சொத்துல பங்கு கேட்பானா பிறக்கிறவன்? அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத செய். என்ன சொல்வீங்கன்னு தெரியும். என்ன? காலையில சாப்பிடாம வெறும் வயத்தோட டாக்டர் நிர்மலாவை பாரு, சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துரு. அதானே? அதான். பணம் அனுப்பி வைக்கட்டுமா? ப்ளீஸ், எனக்காக. முடியாது. நீங்க சொன்ன மாதிரி 2 தடவை நடந்துக்கலையாண்ணா? இந்த தடவை என் ஆசைக்காக. ஆசையாவது பூசையாவது விளையாடுறியா? என் கோபம் உனக்கு தெரியுமில்ல. மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எழுத்து பேசிக்கிட்டே இருக்கியே. என்ன பதில காணோம்? அழுவுறியா? வேற என்ன தெரியும் பொட்ட கழுதைக்கு? உனக்கு என்னடி குறை வச்சிருக்கேன்? ராணி மாதிரி வச்சிருக்கேன். கசக்குதுன்னா சொல்லு, ஒரேடியா கை கழுவிடுறேன். ஐயோ, ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, நேர்ல சொன்னதுக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்படி போன்ல அழுவுறது என்ன வேலை? நேர்ல பேச தைரியம் இல்லாம தான். இதை பாரு ராஜி, குழந்தைங்கிறதெல்லாம் சிக்கல். பொது வாழ்க்கையில இருக்கிறவன்னா சரியா வராது. நான் சொன்ன மாதிரி செஞ்சுடு. என்ன? சரி. சிரிச்சுக்கிட்டே சொன்னா தேஞ்சா போயிடுவ. நாளைக்கு வரேன், வந்து சமாதானப்படுத்துறேன் நேர்ல. அதற்கப்புறம் மறுபடி புஷ் என்று வெற்று டேப்பின் சுழலும் சத்தம் மட்டும் வர விமலா விஸ்வநாதன் உடம்பிலிருந்து இப்போது அனல் மின்சாரம் தயாரிக்கலாம் போல் இருந்தாள். டேப்பை தள்ளி தள்ளி புரட்டி போட்டு ஓடவிட்டு பார்க்க மற்ற இடங்களில் முழு அமைதி சாதித்தது அது. இன்டர்காம் ரிசீவரை எடுத்து பட்டனை அழுத்தினாள். அலுவலகத்தில் பார்க்க வந்திருந்த 2 பேரோடு முக்கியமாக பேசிக்கொண்டிருந்த விஎஸ்வி எழுந்து, என்ன? உடனே ரூமுக்கு வாங்க, முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட முக்கியமாக பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்துட்டேன். வேஷ்டியை ஒரு முனையில் தூக்கி பிடித்து கொண்டு அறைக்கு வந்த விஎஸ்வி தன் மனைவியின் பார்வையில் இருந்த வித்தியாசத்தை பார்த்து, ஏய், என்ன இது பார்வை? ஜொரமா? என்ன பண்ணுது? யார் அந்த குச்சிக்காரி ராஜி? திக்கு என்று அதிர்ந்து, ராஜியா? யாரு? பாவலா எல்லாம் நடக்காது. இது யாரு பேசின பேச்சுன்னு கேளுங்க. டேப்பை ஓடவிட்டாள்.
என்ன ராஜினி இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? இது பிடிவாதம் இல்ல டார்லிங், என் லட்சியம். முழுக்க ஓட ஓட விஎஸ்வி உள்ளே அதிர்ச்சியும் ஆத்திரமும் உங்கள் ஊஞ்சலின் சர்க்குலேஷன் போல கிர்ரென்று ஏறிக்கொண்டிருந்தது. பின்பக்கம் கட்டியிருந்த கைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று எலும்பை சேதம் செய்துவிடும் போல பிசைந்து கொண்டிருந்தன. எப்படி எப்படி இது சாத்தியம்? வாய்ப்பே இல்லையே. என்ன சொல்றீங்க இதுக்கு? விமலா, இது எப்படி வந்துச்சு உன் கைக்கு? காணாம போன பப்பி கழுத்துல மாட்டிக்கிட்டு வந்துச்சு. இப்ப அதான் முக்கியம். என்ன குறை வச்சேன்னா? ஏன் இப்படி எனக்கு துரோகம் செய்றீங்க? 11 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இப்படி ஆட்டம் போடுறது அடுக்குமா? நானும் என் பொண்ணும் இன்னிக்கே ஊருக்கு போறோம். உங்க வப்பாட்டியே இந்த வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்து கூத்தடிங்க. விமலா அலமாரியை திறந்து சூட்கேஸை எடுத்து கீழே வைத்து புடவைகளை அடுக்க, விமலா நான் சொல்றத கேளு. அது எப்படின்னா, இது ஏதோ ஏமாத்து வேலை. என் குரல் மாதிரியே பேசியிருக்காங்க என்று அவள் தோள்களில் கை வைக்க, சி கையை எடுங்க, தொடாதீங்க. எவையோ தொட்டு கர்ப்பமும் கொடுத்துட்டு வந்து என்னையும் தொட கூசல. ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷன், பெரிய பேரு புகழு, சின்ன புத்தி அல்ப புத்தி, பொய் வேற பேசுறீங்க. நான் பொய் பேசல விமலா, எனக்கு ராஜின்னு யாரையும் தெரியாது. அப்படியா? வாங்க டாக்டர் நிர்மலாவை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வருவோம். வரீங்களா என் கூட? ஏய் கத்தாத, மெதுவா பேசு. அப்படிதான் கத்துவேன். செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன அடக்குறீங்களா? விஎஸ்வி கொஞ்ச நேரம் அமைதியாய் அவள் புடவைகளை நகைகளை எடுத்து பெட்டிக்குள் வைப்பதை பார்த்து கொண்டிருந்தார். அப்ப புறப்பட்டாச்சா? பதில் பேசாமல் எடுத்து வைத்து கொண்டே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? முகம் கோண ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? மனசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் செஞ்சிருப்பேனா? ஏன் இப்படி ஊர் மேயறீங்க? ஏய், வார்த்தைய நிதானிச்சு பேசு, பல்ல பேத்துடுவேன். ஆமாண்டி, ராஜிய நான் வப்பாட்டியா வச்சிருக்கேன். இன்னும் 7 பேத்த கூட வச்சுக்குவேன். உனக்கு என்ன சொகத்தை குறைச்சேன்? என்ன சொகுச குறைச்சேன்? பெட்டியை தூக்கி உள்ள வச்சுட்டு கம்மு நீரு. போறேன்னு கிளம்புன அப்புறம் நிரந்தரமா போயிட வேண்டியதுதான். திரும்ப வீட்டில் கால் வைக்கக்கூடாது. நான் வந்து திருந்திட்டேண்டி அம்மான்னு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்காத. ஆமா சொல்லிட்டேன். டேப்பில் இருந்து அந்த கேசட்டை பிடுங்கி கொண்டு வேகமாய் வெளியே வந்தார். ஆவேசமாக பேசின விமலா நிதானித்தாள். பெட்டியை தூக்கி உள்ளே வைத்துவிட்டு கட்டிலில் கவிழ்ந்து படுத்து தொன்று தொட்டு பெண் இனம் செய்கிற காரியமான அழுகையை ஆரம்பித்தாள். 10 மணிக்கு பிரைவேட் டெலிஃபோன் அடித்தபோது போதையில் இருந்த விஎஸ்வி கை நீட்டி எடுத்தார். மினிஸ்டர் இருக்காரா? பேசுறேன். இல்லற வாழ்க்கையில சிக்கலா சார்? யாராது? 3ஆம் கை. என்ன சார் பண்ண போறீங்க ராஜிய? வெளாட்ரியா நீ? நாய் கழுத்துல கேசட் மாட்டி அனுப்பினது நீதானா? ஆமா. யாரு நீ? அதான் சொன்னேனே, 3ஆம் கை. கேசட் எதுடா உனக்கு? ஐயய்ய, இது தெரியாதா? கடையில காசு கொடுத்தா கிடைக்கும் சார். ராஸ்கல், மரியாதையா சொல்லு, எப்படி கிடைச்சது? அதை விடுங்க, ஏன் பெருசா அலட்டிக்கிறீங்க? இன்னும் என்னென்ன கிடைச்சதுன்னு கேளுங்க, சொல்றேன். சரி சொல்லு. கிட்டத்தட்ட 12 கேசட் முழுக்க உங்க பேச்சு வச்சிருக்கேன் சார். நான் உங்க விசிறி. அதனாலதான் நீங்க பிரைவேட்டா போன்ல பேசினது, தனி ரூம்ல கூச்சம் இல்லாம 5 லட்சம் 10 லட்சம்னு பேரம் பேசினது. இன்னும் சொல்ல போனா ஒரு கேசட்ல உங்க பெட்ரூம்ல உங்க ஒய்ஃப் கிட்ட இந்த பக்கம் திரும்பிடின்னு கெஞ்சறது கூட வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போட்டோக்கள், சில பத்திரங்களோட காப்பிகள், கொஞ்சம் விசாரணை ரிப்போர்ட்டுகள், இப்படி உங்களை பத்தி நிறைய சேகரிச்சு வச்சிருக்கேன். நேர்ல வரியா? பேசலாம். இருங்க, என்ன பேச போறீங்க நேர்ல? எனக்கு தெரியாதா? இதை தரேன் அதை தரேம்பிங்க, எல்லாத்தையும் கொடுத்துடும்பிங்க. பேரத்தை ஃபோன்லேயே பேசலாமே. இந்த பப்ளிக் பூத்தில் யாரும் இல்லை. இப்போவே பேரம் பேசலாமே. என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு புரியணும்னு தான் ஒன்று சாம்பிள் அனுப்பியிருந்தேன். அது கூட காப்பி தான், ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அது என் தலையில நானே நெருப்பு வச்சுக்கிற வேலை. உங்க பலம் தெரியும், பதவி தெரியும், அதிகாரம் தெரியும், பழைய நடவடிக்கைகள் தெரியும். அப்படி இருந்தும் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறது சரியா? ரைட்டு, உனக்கு என்ன வேணும்? நிச்சயம் கொடுப்பீங்களா? தேர்தல் வாக்க தவிர மற்ற வாக்க காப்பாத்துறவன் நான். பாரியா, இக்கட்டான நேரத்துல கூட ஜோக். சரி கேட்டுடுறேன், சின்ன விஷயம்தான். நீங்க செத்து போயிடணும். டேய், நியாயமா பார்த்தா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்கிரமத்துக்கு குறைச்சலா 100 தடவையாவது சாகணும். ஒரே ஒரு உசுறு தான் இருக்கிறதால ஒரு தடவை செத்துடுங்க போதும். சீரியஸா பேசு. ஏங்க சாகிறது சீரியஸ் இல்லாம பின்ன காமெடியா? நான்சென்ஸ். போனை வச்சிடவா? தாராளமா, உங்க போனு. நீங்க வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுக்கு பர்மிஷன்? நானும் வச்சுட்டு நேரா ஆட்டோ பிடிச்சு எதிர்கட்சி தலைவர் வீட்டில் போய் இறங்கி கைவசம் இருக்கிற ஸ்டாக் ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா போதும். எதை பத்திரிக்கையில போடணும், எதை முதல்வருக்கு அனுப்பணும், எதை சிபிஐ பார்வைக்கு வைக்கணும்னு அவர் விவரமா பார்த்துக்குவாரு. இல்லையா சார்? இங்க பாரு, ஒரு ஹோட்டல்ல நாம சந்திச்சு பேசலாம். நான் வரல, போனை வச்சிடவா? எஸ்ஆருக்கு நீ என்ன வேணும்? யாரது எஸ்ஆர்? பேச்ச மாத்த வேணாம். இதை பாருங்க விஎஸ்வி, எந்த மனுஷன்தான் சாக ஆசைப்படுவான்? அதுலேயும் ஒரு சுகபோக அமைச்சர் ஆசைப்படுவாரா? மாட்டார். அதனால உங்களுக்கு சரியா 10 நாள் டைம் தரேன். எதுக்கு? சொல்றேன். சமீபத்து கணக்குப்படி
நீங்க லஞ்சமாவும் ஊழல் செஞ்சும் சேர்த்த சொத்துக்களோட மொத்த மதிப்பு 70 லட்சம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பொதுக்கூட்டம் போடுறீங்க, பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அதுல பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? நான் எனக்கு ஒப்படைத்த பதவியை துஷ்பிரயோகம் செய்தேன், லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்தேன். இப்போது இதை எல்லாவற்றையும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதோடு இப்படி சேர்த்த அத்தனை சொத்துக்களையும் அரசாங்கத்திடமே திரும்ப ஒப்படைக்கிறேன். என் பதவியையும் ராஜினாமா செய்கிறேன். இனி நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். சட்டம் என்மேல் எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் நான் கட்டுப்படுகிறேன்னு பேசணும். அப்படி பேசிட்டா என்கிட்ட உள்ள ஆதாரங்கள் எல்லாத்தையும் நானே நேர்ல வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரியா? நோ. என்ன பேச்சு இது? தமிழ் பேச்சு மிஸ்டர் விஎஸ்வி. நான் சொன்னது எதுவும் விளையாட்டு இல்லை. படு சீரியஸ். உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான், வேற கிடையாது. இன்னைக்கு தேதி 7, 17ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டு சொத்துக்களை ஒப்படைச்சு அரசியல்ல இருந்து விலகணும். இல்லைன்னா சாக தயாராகணும். தொகுப்புரை மாதிரி சொல்லணும்னா 17ஆம் தேதி வரைக்கும் நான் நல்லவன், 18ஆம் தேதி உங்க முடிவை பொறுத்து நான் கொலைகாரனாகலாம். விஷ் யூ கெட்ட ராத்திரி. தொடர்பு துண்டிக்கப்பட விஎஸ்வி வியர்த்திருந்தார். நாற்காலியின் முதுகில் இருந்த பூத்துண்டெடுத்து முகம் துடைத்து கொண்டு போனில் எண்கள் அழுத்தினார். டிஐஜி பிரதாப் சிங் இருக்காரா என்றார். அத்தியாயம் 5. 7-8 பக்கங்கள் விற்றென்று ரிவர்ஸில் செலுத்தி தேடி கீழ்கண்ட வாக்கியம் கதையில் கிடைக்கிறதா என்று பாருங்கள். ஜெயந்தி என்றாள் ஆனந்தி. கிடைத்ததா? அங்கிருந்து விட்டதில் தொடர்வோமா? ஆனந்தி கண்ணாடி போட்டுக்கொண்டாள். தோளில் பை மாட்டிக்கொண்டாள். பைக்குள் டிக்ஷனரி, கிராமர் புத்தகங்கள் வாங்கி வைத்து கொண்டாள். அடையாறு டெர்மினஸில் பஸ்ஸில் இருந்து உதிர்ந்து நடந்து விஎஸ்வி பங்களாவுக்கு வந்து திவாகரை சந்தித்தாள். என் பேரு ஜெயந்தி, பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். வேலை கிடைக்கல. புதிய பாரதம் எடிட்டர் சண்முகராஜன் சொன்னாரு. விமலா விஸ்வநாதனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாள். அவள் பேசிவிட்டு ஒரு வார்த்தை விஎஸ்வியை கேட்க, இதெல்லாம் கூட என்ன கேட்டு தொந்தரவு பண்ணணுமா என்றார். நாளையிலிருந்து நீ டியூஷன் சொல்லித்தர வரலாமா? கல்பனா, இங்க வாடி, வணக்கம் சொல்லு. இவங்க தான் உன் டியூஷன் டீச்சர். வணக்கம் டீச்சர் என்றாள் கல்பனா என்கிற கபடமற்றவள். 1 மாதம் வரைக்கும் ஆனந்தி சீரியஸாக பாடம் சொல்லி தருவதில் மட்டும் அக்கறை காட்டினாள். அமைச்சர் ஒரு முறை கல்பனா எப்படி பிக்கப் பண்ணிக்கிறா என்றார். விமலா ஒரு முறை கோயிலில் இருந்து திரும்பிய போது, இந்தாமா குங்குமம் எடுத்துக்க என்றாள். ஒரு முறை லோக்கல் ஃபோன் செய்ய வேண்டும் என்ற போது, திவாகர், என்ன கேள்வி இது? தாராளமா பண்ணிக்கங்க, எத்தனை கால் வேணும்னாலும் பண்ணிக்கங்க, இனிமே பர்மிஷன் எல்லாம் கேட்க வேணாம் என்று சொல்லி பின் குறிப்பாக சிரித்தான். கல்பனாவுக்கு பர்த்டே வந்தபோது அழைக்கப்பட்ட குறிப்பிட்ட நபர்களில் ஆனந்தியும் ஒருத்தி. விமலா ஒரு முறை, வாமா, போற வழியில உன்னை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு போறேன் என்று காரில் ஏற்றி சென்றதில் இருந்து வாட்ச்மேனும் சென்ட்ரி போலீஸும் கூட ஆனந்தி வரும்போது வணக்கம்மா என்றார்கள். இப்படி ஆனந்திக்கு அமைச்சர் வீட்டில் சற்றும் சந்தேகம் ஏற்படாத ஒரு உரிமை ஏற்பட்டிருக்க. சொல்லு, இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஆனந்தியின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு முன்பக்கம் எடுத்து போட்டிருந்த அவளின் பின்னலின் முனையை தன் கன்னத்தில் வருடிக்கொண்டே கேட்டான். எஸ் சார். முதல்ல அந்த வீட்டோட அமைப்பு, எத்தனை ரூம், எத்தனை வழிகள், எத்தனை வேலைக்காரங்க, எத்தனை ஃபோன்கள் எல்லாம் தெரியும். விஎஸ்வியோட அனலிஸ்டோட ஃபோன் நம்பர் தெரியும். அந்த வீட்டில் யார் யார் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, எத்தனை மணிக்கு படுக்க போவாங்க, நடுவில் என்ன செய்வாங்கங்கிற ரொட்டீன் லைஃப் அத்துப்படி. விஎஸ்வியோட மேனரிசம், வேட்டியை ஒரு முனையை மட்டும் தூக்கி பிடிச்சு நடக்கிறது, ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டரை வாயில் வச்சா நிறுத்தாமல் குடிக்கிறது, எட்ஸெட்ரா. நம்ம திட்டப்படி அடுத்த கட்டத்துக்கு தாராளமாக போகலாங்க. வெரி குட். இந்தா. எஸ்ஆர் 3 சின்ன பட்டன் சைஸ் மைக்ரோஃபோன்களை எடுத்து தந்தான். ரொம்ப பவர்ஃபுல் மைக்ரோஃபோன்ஸ் இது. பம்பாயில் இருக்கிற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியோட சேல்ஸ் ஷோரூமில் குருமூர்த்தி அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன். காற்றுல காலண்டர் காகிதம் ஒன்னோட ஒன்று உரசுற சத்தம் கூட இது வாங்கிக்கும். 1000 ஃபீட் டயாமீட்டரில் சவுண்ட் வேவ்ஸை மிதக்க விடும். இதோட ரிசீவர் இது. டேப்பிங் ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஜஸ்ட் லைக் ஏ டேப் ரெக்கார்டர். முதல் காரியமாக இந்த மைக்ரோஃபோன்ஸை விஎஸ்வி வீட்டில் 3 இடங்களில் பக் பண்ணுற. எங்கெங்க? அவரோட ஆஃபீஸ் ரூமில், அவரோட பிஸ்னஸ் ரூமில், அவரோட பெட்ரூமில். மாட்டிக்காமல் செஞ்சிருவியா ஆனந்தி? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. மினிஸ்டர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க ஒரு தடவை. அப்போ அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன். பெட்ரூமுக்கே வர சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க, சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் 3ஐயும் வைக்க போகிறதில்லண்ணா. சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து நிதானமாக செய்ய போகிறேன். ஓகே ஆனந்தி, அவசரமே வேணாம் நமக்கு. அன்றிலிருந்து 15ஆம் நாள் எஸ்ஆர் குருமூர்த்தியை தேடி வந்தான். குரு, கை கொடுறா, சக்சஸ் சக்சஸ்
என்னடா இது, தேவர் படத்து முதல் வசனம் மாதிரி, விஷயத்த சொல்லு என்றான் குருமூர்த்தி. நம்ம திட்டப்படியே 3 இடத்துலையும் மைக்ரோஃபோன்ஸை புதைச்சி வச்சாச்சு. முதல் தகவலும் ரெக்கார்டாகி வந்துருச்சு. இதை பாரு கேசட், கதவை சாத்து, ஜன்னலை சாத்து, போட்டு காட்டுறேன். குருமூர்த்தி சாத்தி விட்டு வந்ததும் எஸ்ஆர் பிளே செய்தான் கொண்டு வந்திருந்த டேப்பில். கேளு என்றான். பேங்க்ல நெருக்கிறாங்க சார். பார்ட்னர் ஒருத்தன் ஏமாத்திட்டான் சார். ஃபேக்டரி வருஷத்துக்கு 8 லட்சம் லாபம் தரும் சார். 32 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனால் பேமெண்ட் 8 தவணையில் தான் கிடைக்கும். எனக்கு உடனடியாக தேவை. உங்களை தான் சொன்னாங்க. டவுன் கேஷ்னா 31க்கு இப்போவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஃபேக்டரி சாவியை கையில் கொடுத்துட்டு போயிடுறேன் சார். இது யாரோ ஒரு தோற்றுப்போன தொழிலதிபரின் குரல். யோசிக்கணுங்க, அவ்வளோ பணம் கைவசம் இல்லைங்க. இது விஎஸ்வி த கிரேட். ஃபேக்ட்ரி வந்து பாருங்க, விசாரிங்க, அப்புறம் சொல்லுங்க சார். 30ன்னு சொல்றீங்களா? உடனே நான் ஒரு பார்ட்டிக்கு முடிச்சு விடுறேன். பார்ட்டி யாருங்க? அது எதுக்கு உங்களுக்கு? நாளைக்கு பாஸ்கரை ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறேன். யோசிச்சு சொல்லுங்க. சரிங்க, யோசிச்சு சொல்றேங்க. யாரா இது பாஸ்கர் என்றான் குருமூர்த்தி. அண்ணன் பையனாம்டா. சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேர்ல கொஞ்சம், இவன் பேர்ல கொஞ்சம்னு தான் வாங்குறதாம். என்ன ஃபேக்ட்ரி தெரியுமா? சோடா ஃபேக்ட்ரி. ஸ்வீட்டோட கலர் பானங்கள். அதோட மெயின் பார்ட்னர் சாமியப்பன் குரல் தான் இது. இவனும் கட்சிக்காரன். மீட்டிங்ஸில் பேசுவான். இந்த தகவலை வச்சுக்கிட்டு டீப்பாக விசாரணையில் இறங்க போகிறேன். கடைசியாக யார் பேருக்கு கை மாறுதுன்னு பார்க்க போகிறேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திர நகலாகட்டும், ஒப்பந்த நகலாகட்டும், காசு கொடுத்தா ஜெராக்ஸ் காப்பியே எடுத்து தரதுக்கு ஆள் வச்சிருக்கேனா என்று தொண்டை நரம்பு துடிக்க முழங்கிய எஸ்ஆரின் தோளில் தட்டி, ஆல் த பெஸ்ட் கண்ணா என்றான் குருமூர்த்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்று சட்டையை மேலே தூக்கி பேண்டில் செருகி வைத்திருந்ததை எடுத்ததும், டேய் என்னடா இது, பிஸ்டல் எல்லாம் வச்சிருக்க? ஒரு புரட்சி பத்திரிகைக்காரனுக்கு தற்காப்புக்கு இது அவசியம். நேத்து தான் வாங்கினேன். இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. தாயகம் திரும்புகிற ஒரு விடுதலை புலிகிட்ட 3000 கொடுத்து வாங்கினேன். தேவைப்படுறப்போ வாங்கிக்கிறேன். நீ பத்திரமா ஒளிச்சு வை என்று ஒப்படைத்தான். கல்பனாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற அறை என்பது அதிகம் உபயோகத்தில் இல்லாத ஒரு அறை. ஒரு பக்கம் ஏதேதோ அட்டைப்பெட்டிகள், உடைந்து போன மரக்குதிரை, 3 சக்கர சைக்கிள், 2 நீளமான பைப்புகள், பயன்படுத்தினது போக மீதமிருந்த மொசைக் டைல்ஸ், பிளைவுட் செவ்வகங்கள், அலுமினிய ராடுகள், இரும்பு சட்டிகள் என்று கச்சடாக்களுக்கு நடுவே ஜமக்காலம் விரித்து பாடம் நடக்கும். மேலே ஸ்லாப் போட்டு பெரிய விசேஷங்களுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய பெரிய அண்டாக்கள், கங்கலங்கள். இந்த கச்சடாக்களுக்கு மத்தியில்தான் ஒரு பழைய சுவிட்ச் போர்டின் உள்ளே மறைத்து வைக்கப்பட்ட ரிசீவர் சாதனம். ஆனந்தி பாடம் நடத்தும்போது கதவை சாத்தி விடுவாள். ஒரு குறிப்பிட்ட நோட்புக்கை எடுத்து வர சொல்வாள். கல்பனா ஓடி போவாள் தன் அறைக்கு. அவள் வருவதற்குள் ரிசீவரில் பொருத்தப்பட்டிருக்கும் ரெக்கார்டான டேப் கேசட்டை எடுத்துவிட்டு புதிய கேசட்டை பொருத்தி வைப்பாள் ஆனந்தி. ஒரு நாள் நோட்புக் எடுத்து வர, ஒரு நாள் தண்ணீர் கொண்டு வர, ஒரு நாள் டீச்சருக்கு நாளைக்கு லீவு வேணும்னு சொல்லிட்டு வா என்று கல்பனாவை அனுப்ப, கொண்டு வரும் கேசட்டுகளை கேட்டு எஸ்ஆர் அது தொடர்பாக அலைந்து திரிந்து தகவல் பொறுக்குவான். ஒரே மாதத்தில் அவனிடம் சேர்ந்த தகவல்கள்: 1. விஎஸ்விக்கு அவரது சொந்த பெயரிலேயே மொத்தம் 22 பேங்குகளில் கணக்கு இருக்கிறது. 2. ராஜாமணி, வைத்தீஸ்வரன், ஐயமது, பாப்பாம்மாள் என்கிற 4 பினாமி பெயர்களில் பேங்க் மேனேஜர்கள் தயவோடு சேஃப்டி லாக்கர்கள் இருக்கின்றன. 3. விமலா விஸ்வநாதன் பெயரில் உள்ள சொத்துக்கள். 4. பாஸ்கர் பெயரில் உள்ள சொத்துக்கள். 5. இன்னும் பல பினாமி பெயர்களில் உள்ள சொத்துக்கள். 6. ராஜியின் விலாசம் போட்டோ, ராஜி வீட்டு வாசலில் அமைச்சரின் கார் நிற்கும் ராத்திரி நேர ஃப்ளாஷ் போட்டோ, கதவை திறந்து கொண்டு வெளியே வரும் போட்டோ, ராஜிக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு விபரங்கள். 7. முதல்வரை கவிழ்க்க இன்னும் 2 அமைச்சர்களோடு செய்யும் சதி. 8. கட்சி மாநாடு நடத்தும் பொறுப்பை ஏற்று அதில் 9 லட்சம் ஊழல் செய்ததற்கான அத்தாட்சிகள். 9. அரசின் ஒரு புதிய திட்டத்திற்கு தேவையான எந்திரங்கள் வாங்க அதிகாரம் அளித்ததில் ஒரு வெளிநாட்டுக்கு ஆர்டர் வாங்கி தருகிறேன் என்று உத்தரவாதம் தந்து அதற்காக 15 லட்சம் பேசியது. குறிப்பிட்ட வெளிநாட்டு கம்பெனியின் பிரதிநிதியை முன்னணி ஹோட்டலில் சந்தித்த போது எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய போட்டோ, அவருடன் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் நகல். இந்தா என்றான் ஒரு பெரிய கவரில் அத்தனையையும் போட்டு குருமூர்த்தியிடம் நீட்டி. ஏண்டா சார், இதையெல்லாம் என்கிட்ட தர? இதெல்லாம் ஒரிஜினல் ஆதாரங்கள். இதோட காப்பி ஒரு செட்டு என்கிட்ட இருக்கு. ஒருவேளை எப்படியோ சந்தேகப்பட்டு நம்மகிட்ட இவ்வளவு தகவல்கள் இருக்கிறது தெரிஞ்சு போய் என் வீட்டில் நுழைஞ்சு தேடி எடுத்தா இந்த காப்பி செட்டு போகட்டும். அதுக்காகத்தான். ரைட், இப்போ உன் அடுத்த நடவடிக்கை என்ன சார்? இந்த இயந்திர ஊழல்ல இன்னும் கொஞ்சம் தகவல் தேவைப்படுது. அதுவும் வந்ததும் என்ன செய்ய போறேன் தெரியுமா? சொல்லு. பொண்டாட்டியை கொண்டு போய் அவங்க சித்தி வீட்டில் விட்டுட்டு
நான் வேற ஒரு ரகசியமான இடத்துல தங்கிக்க போறேன். நம்ம புதிய பாரதத்தோட சர்க்குலேஷன் பத்தாது. நடுநிலை நாளிதழ் ஒன்றை அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆதாரத்தோட கொடுங்க, கண்டிப்பாக பிரசுரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பத்திரிக்கையில் தினம் ஒரு ஊழலை அம்பலப்படுத்த போகிறேன். சிபிஐ இல்லைன்னா பிரதம மந்திரியோட ஆஃபீஸ்ல இருந்து கேட்டா ஆதாரங்களை ஒப்படைக்க தயார்னு எழுத போகிறேன். ஒன்றும் பண்ண முடியாது விஎஸ்வியால். அவர் மேலே நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். பதவி இறங்கித்தான் ஆகணும். மூன்றாம் கை எழுத போகிற ஒவ்வொரு கட்டுரைகளும் தப்பு பண்ணுற ஒவ்வொரு அரசியல்வாதியையும் பொலேர்னு மனசில் அறையும், பயந்து நடுங்க வைக்கும் என்று சொல்லி போன மறுநாள் விஎஸ்வி வீட்டில் விமலா விஸ்வநாதனும் கல்பனாவும் வெளியில் போயிருக்க, பரீட்சை நெருங்குவதால் மாலையிலும் வர சொல்லியிருந்த ஆனந்தி வந்து வரவேற்பறையில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டு காத்திருந்தாள். திவாகர் வெளியிலிருந்து ஒரு ஆளை உள்ளே அழைத்து வந்து, அதோ அந்த ரூம் தான் என்று டியூஷன் சொல்லிக் கொடுக்கும் அறையை காட்ட, அங்கே என்ன என்று எழுந்து சென்று ஆர்வத்துடன் கேட்டாள் ஆனந்தி. ஒண்ணுமில்ல, ஒரு பாம்பு அந்த ரூமுக்குள்ள போயிடுச்சு. இந்த ஆள் பாம்பாட்டி, அதான் பிடிக்க சொன்னேன். திக் என்றது இவளுக்கு. உள்ளே சென்ற பாம்பு பிடிப்பவன் பொருள்களை டமார் டுமார் என்று உருட்டி தேட ஆரம்பிக்க, இடுப்பில் கை வைத்து கொண்டு இங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தான் திவாகர். மை காட், அங்கே அந்த எலக்ட்ரானிக் ரிசீவர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிடைத்து விட்டால் என்ன ஆவது? பாம்பு பிடிக்க வந்தவனின் குரல் கேட்டது. என்னங்க சார், இது பாடுற பெட்டி தானே, இதையேன் தூக்கி இங்கே போட்டுட்டீங்க? அத்தியாயம் 6. டிஐஜி பிரதாப் சிங் வரைவதற்கேற்ற நெளிவு சுழிவுகள் கொண்ட முகத்தில் பவுடர் ஓற்றும் பஃப் போல் வளவளப்பாய் ஷேவிங் செய்திருந்தார். ஒல்லியாய் ஆரம்பித்த மீசை விசாலமாய் முடிந்திருந்தது. விசாலமாய் ஆரம்பித்திருந்த தலை ஒல்லியாய் முடிந்திருந்தது. ஒற்றை காலை மட்டும் அசைத்து கொண்டே இருந்தார். ஒரு கை தீக்குச்சியின் பின்புறத்தால் பல் குத்தி கொண்டிருக்க, மற்றொன்று விஎஸ்வி கொடுத்த கடிதத்தை தாங்கியிருந்தது. விஎஸ்வி இன்டர்காம் எடுத்து 2 காப்பி மேல அனுப்பு என்று சொல்லிவிட்டு, அதான் முதல்ல வந்த லெட்டர், இதுதான் நாய் கழுத்துல தொங்க விட்டு அனுப்புன கேசட், இப்போ போன்ல மிரட்டல், 10 நாள் டைம் தரான் எனக்கு பையன், பிடிச்சு கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்தியா சிங்கு? பிரதாப் சிங் லெட்டர் வந்த கவரை திருப்பி பார்த்தார். கேசட்டை வாங்கி பார்த்து, டேப் ரெக்கார்டர் கொண்டாட சொல்றீங்களா? விளையாடுறீங்களா சிங்கு? இவ்வளவு அந்தரங்க சமாச்சாரத்தை இன்னுமா வச்சு வைப்பேன்? சுத்தமா அழிச்சிட்டேன். இப்போ போட்டிங்கன்னா நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தைன்னு பாடும். ரைட்டு, போன்ல அவன் என்ன சொன்னான்? இவ்வளவு நேரம் படிச்சு சொன்னேன், ம்னு கேட்டுட்டு மறுபடியும் கேள்வியா? அதில்ல, எஸ்ஆருக்கு நீ என்ன வேணும்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்? எஸ்ஆரா யாரதுன்னு கேட்டான். லெட்டர்லையும் 3ஆம் கைன்னு போட்டிருக்கு, போன்லையும் 3ஆம் கைன்னு சொல்லியிருக்கான். 3ஆம் கைன்னா என்ன? என்னையே கேளுங்க. இப்பதான் கஷ்டப்பட்டு அந்த எஸ்ஆர் விவகாரத்தை முடிச்சோம். வந்துட்டான் 3ஆவது கை 4ஆவது பொய்ன்னு. ஏன்யா, நான் தெரியாமத்தான் கேட்குறேன். செத்தது வேற ஆசாமி இல்லையே, ஆள் மாறாட்டம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் கிடையாது சார். இவங்கிட்ட எல்லா சமாச்சாரமும் இருக்கே, அது எப்படி? யோசிக்க வேண்டிய விஷயம் சார். வார கணக்காக உட்காந்து யோசிப்போமா? சோலால ரூம் போட சொல்லட்டுமா? என் மேலே ஏன் சார் பாயிறீங்க? அவன் இருந்தா அவன் மேலே பாய்வேன். அவன் தான் ஒளிஞ்சுக்கிட்டு கல்லெறிறானே. பயப்படுறீங்களா? கேப்பையா கேள்வி. எதை எரிச்சேன்னு எனக்கு தெரியும். என்கிட்டயே இல்லாத கணக்கெல்லாம் திரட்டி இருந்தான்யா எஸ்ஆரு. சொக்கப்படம் மாதிரி எரிச்சு விட்டேன். அத்தனை ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு ஒருத்தன் கிளம்புனா, அதுலேயும் சாம்பிளுக்கு ஒன்று அனுப்பி அசத்தினா பயம் வராதா? 2 நாளில் பிடிச்சிடுறேன் சார், கவலைப்படாதீங்க. காப்பி வந்ததும் குடித்து விட்டு புறப்பட்டார் பிரதாப் சிங். உங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் டேப் அட்டாச் பண்ண சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்சில் கண்காணிக்க சொல்கிறேன். வாசலில் இன்னும் 2 போலீஸை போடுறேன். தனியாக எங்கேயும் போகாதீங்க. மீட்டிங்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வெளியூர் போகிறதுனா என்கிட்ட சொல்லுங்க. மொத்தத்தில் என்னை வீட்டுக்குள்ளேயே ஜெயில் வைக்கிறீங்க. அவனை பிடிக்கிற வரைக்கும் ரகசியமாகவே விசாரிங்க என்றார் விஎஸ்வி. அவர் போனதும் ஃபோனில் அழைத்து வந்ததும், பாஸ்கரு இப்படி உக்காரு, என்ன ஆச்சுன்னா என்று ஆரம்பித்தார். குருமூர்த்தி அட்டைப்பெட்டிக்குள் புத்தகங்கள், ஸ்டவ், பாத்திரங்கள் என்று சகலத்தையும் போட்டு கட்டினான். சூட்கேஸுக்குள் உடைகள், சோப்பு, சீப்பு, டைப்ரைட்டர் என்று அள்ளி போட்டு மூடினான். வெளியே வந்தான். எதிர் வீட்டுக்காரருக்கு கை கூப்பினான். நான் புறப்படுறேன் சார். ஏன் தம்பி இப்படி திடீர்னு காலி பண்ணுற? இப்போ இன்னும் வசதியாக ஒரு ரூமு கிடச்சிருக்குது, இதையும் காலி செய்யலை. அது சௌகரியப்படலைன்னா திரும்பி இங்கேயே வந்துடுவேன். காத்திருந்த ஆட்டோவில் லக்கேஜ்களை வைத்தான். புரசைவாக்கம் போப்பா என்றான். டேங்க் தாண்டி பிஸியான கடை தெருவில் இறங்கி கொண்டான். பெட்டியையும் அட்டை பெட்டியையும் தூக்கி கொண்டு நடந்தான். ஒரு ஹோட்டலில் நுழைந்து காப்பி சாப்பிட்டான். வெளியேறி டாக்டர் மோகனரங்கம் போர்டு பார்த்து உள்ளே வந்தான். நிறைய நாற்காலிகள். ஒரே ஒரு சின்ன பையன் கூட்டி கொண்டிருந்தான். டாக்டர் இல்லையா? 7 மணிக்கு தான் வருவாரு, உட்காருங்க. உட்கார்ந்தான். பக்கத்தில் டாய்லெட் என்று எழுதின கதவை பார்த்தான். சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த எலும்பு கூட்டை பார்த்தான்.
தம்பி இங்க வா, இந்தா 2 ரூபா, 2 கவர் சிகரெட் வாங்கிட்டு வா, மிச்ச காசு உனக்கு. தம்பி உற்சாகமாக ஓடினதும் குருமூர்த்தி டாய்லெட் அறைக்குள் சென்றான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தாடி எடுத்து ஒட்டி கொண்டான். சீப் எடுத்து கண்ணாடி பார்த்து அவசரமாக வேறு ஸ்டைலில் சீவிக்கொண்டான். மீசையின் முனைகளை நிமிர்த்தி விட்டான். வெளியேறினான். 2 சிகரெட்டோடு வந்த தம்பி எங்கே அந்த ஆளு என்று தேடினான். குருமூர்த்தி இப்போது அடுத்த தெருவில் அந்த வீட்டுக்காரரிடம் சாவி வாங்கி கொண்டான். மறுபடியும் சொல்றேன், சுவத்துல இஷ்டத்துக்கு ஆணி அடிக்காதீங்க. மாட்டேங்க. அன்னைக்கு கேட்டேன், சொல்லல. இப்போவாச்சும் சொல்லுங்களேன், எதுக்கு இந்த தாடி? ஸ்டைலுக்கா, வேண்டுதலுக்கா? குருமூர்த்தி கமலஹாசனின் பத்திரிகை தலைப்பில் மையமாக சிரித்துவிட்டு மாடிக்கு நடந்தான். பொருட்களை வைத்துவிட்டு உடனே புறப்பட்டான். தெருவில் நடந்தான். விஜய் ஸ்டுடியோவுக்கு படிகள் ஏறி வந்தான். ரஜினிகாந்த், கமல், விஜய் என்று சுவர் முழுக்க போஸ் கொடுத்து கொண்டிருக்க, காமிக்ஸ் படித்து கொண்டிருந்த இளைஞர் சுறுசுறுப்பாய் எழுந்து, வாங்க சார், பாஸ்போர்ட்டா சார் என்றான். ஆமா என்றான் குருமூர்த்தி. நாளைக்கே போட்டோ வேணும், தர முடியும்னா எடுங்க. தந்துடலாம் சார். இப்படி வாங்க, உட்காருங்க. தலை சீவிக்கிறீங்களா? இதோ சீப்பு. போட்டோ எடுத்து முடிந்தவுடன் அட்வான்ஸ் கொடுத்து விட்டு, பேர் என்ன சார் என்கிற கேள்விக்கு சுப்பிரமணியன் என்றான். புதிய அறைக்கு வந்தான். காகிதத்தில் இங்கு ஜாப் டைப்பிங் செய்யப்படும் என்று எழுதினான். பிறகு சுப்பிரமணியன் என்று எழுதினான். 2 காகிதங்களையும் அரைக்கதவின் மேல் ஒட்டுவதற்கு பசை கேட்டு கீழ் போர்ஷனுக்கு வந்தான். வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்த வீட்டுக்காரர் மீனாட்சி என்று அழைத்து வந்த மனைவியிடம் கோந்து கொண்டு வர சொல்லிவிட்டு, சார்தான் மாடி போர்ஷனுக்கு வந்திருக்காரு, சுப்பிரமணியன்னு பேரு என்று அறிமுகப்படுத்தினார். கதவில் ஒட்டிவிட்டு உள்ளே பொருள்களை பிரித்து வைத்துவிட்டு ஜமுக்காலம் விரித்து படுத்தான். நேர் மேலே கூரை முழுக்க விஎஸ்வி தெரிந்தார். அவனை அறியாமல் பற்கள் நெறிப்பட்டன. அத்தியாயம் 7. பெசன் நகரில் புதிதாக கட்டி முடித்திருந்த விஎஸ்வியின் பங்களாவில் அந்த ஏசி அறையில் காரணமில்லாமல் நடுங்கிக் கொண்டு நின்றாள் ஆனந்தி. விஎஸ்வி கட்டிலில் அமர்ந்து சிகரெட். அருகே நின்று கொண்டு பாஸ்கர். மரியாதை தூரத்தில் டை கட்டின திவாகர். அப்புறம் என்றார் விஎஸ்வி. என்னடா இது, இந்த தட்டுமுட்டு சாமான் இருக்கிற ரூம்ல இந்த எலக்ட்ரானிக் சமாச்சாரம் கிடக்குதேன்னு பார்த்தா பெரிய பூதமே உள்ள உட்காந்துருக்கு. கேசட்டை எடுத்து ஓட விட்டு பார்த்தேன். நீங்க நேத்து ஆபீஸ்ல பேசின பேச்சு பதிவாகி இருக்கு. ஆபீஸ்ல வந்து நோண்டி துருவி பார்த்தா மேஜைக்கு அடியில ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த மைக்ரோஃபோன். யோசிச்சேன், அந்த ரூமை யார் பயன்படுத்துறான்னு பார்த்தா நம்ம டீச்சர் அம்மா. வாங்க டீச்சர் அம்மான்னு இங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். பைக்குள்ள ஒரு கேசட் வச்சிருக்காங்க, புதுசா லோட் பண்றதுக்கு. டீச்சர் அம்மாவுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. சரி திவாகர், நீங்க போங்க. டிஐஜி பிரதாப் சிங்குக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டில் ஒட்டு கேட்குற வேலை நடக்குது, எங்கெங்க எலக்ட்ரானிக் காதுகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுக்க சொல்லு. டீச்சர் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். சரி சார். திவாகர் சென்றதும் விஎஸ்வி எதிரே இருந்த நாற்காலியை காட்டி, உட்காருமா, கால் வலிக்காது. அமைதியாய் அமர்ந்தாள். சொல்லுமா, ஏன் இப்படி செஞ்ச? ஆனந்தி எச்சில் விழுங்கினாள். படு சுத்தமாக மாட்டிக்கொண்டாயிற்று. நான் இல்லை, நான் இதை செய்யவில்லை என்று சாதிக்க முடியுமா? என்ன செய்ய போகிறார்கள் என்னை? இவ்வளவு விபரீதமாக முடியும் என்று எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனந்தி கலங்கி கொண்டு மௌனமாக கண்களிலும் மார்புகளிலும் படபடப்போடு அமர்ந்திருக்க, 2 கைகளையும் பின்பக்கமாக கட்டிக்கொண்டு மெதுவாக அவளிடம் நடந்து வந்த விஎஸ்வி, சொல்லுடி நாயே என்று விட்டார் வலது கன்னத்தில் முதல் அறையை. பொறி கலங்கினாள். விழிகள் நீர் துப்பின. இத பாரு, சப்ஜாடா சொல்லிடு, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று பிடுங்கினார் அவள் தோளில் மாட்டியிருந்த பையை. தலை குப்புற கவிழ்த்தார். விழுந்த புத்தகங்களில் ஒன்று புதிய பாரதம். ஆங்கில டிக்ஷனரியை எடுத்து புரட்ட, அதில் முதல் பக்கத்தில் ஆனந்தி சண்முகராஜன் என்று பேனாவால் எழுதப்பட்டிருக்க, அடி சக்க, ஆனந்தியாவும் பேரு? சண்முகராஜன் பொண்டாட்டியா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமா? சொல்லுமா, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்? சித்தப்பா என்றான் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டிருந்த பாஸ்கர். என்னடா இப்படி மரியாதை கொடுத்து கேட்டா சொல்ல மாட்டா, உடம்புல துண்டு துணி இல்லாம நிறுத்தி வச்சு கேட்டா சொல்லிடுவா. ஏம்மா அப்படித்தானே என்றவன் சேலையின் தலைப்பை பிடித்து இழுக்க, நோ என்று அலறினாள். என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க என்று கை கூப்பினாள். போடி, பெரிய ஃபிகருன்னு நினப்பா? எனக்கு வேண்டியது பதில். கற்பை எடுத்தா தான் பதில் கிடைக்கும்னா போனா போகுதுன்னு அதையும் வாங்கிக்கிறேன் என்ற பாஸ்கர், சிகரெட் கொடுங்க சித்தப்பா என்று வாங்கி சாம்பல் தட்டிவிட்டு, அவள் எதிர்பாராத தருணத்தில் அவள் கன்னத்தில் நெருப்பு முனையை வைத்து அழுத்த, அவளின் அலறல் அரை முழுக்க எதிரொலித்தது. டேய் டேய் விடுறா, பாவம்டா. இதே மாதிரி உடம்பு பூரா பொத்தல் போட்டுக்க யாருக்காச்சும் பிடிக்குமா? இப்போ சொல்லிடுவாடா, இல்லம்மா என்றார் விஎஸ்வி. சூழ்நிலையின் விரோதத்தையும் விபரீதத்தையும் முற்றிலும் உணர்ந்த ஆனந்தி, சொல்லிடுறேன், என்னை எந்த சேதமும் இல்லாம அனுப்பிடணும், சரியா? இது கண்டிஷன், இது நியாயம். சொல்லு, எத்தனை நாளா நடக்குது?
அசட்டு ஆனந்தி தன் கற்புக்காக அத்தனையையும் சொன்னாள். எங்கெங்கே மைக்ரோஃபோனை வைத்தேன், தினம் எப்படி பதிவு செய்தேன், இதுவரை எத்தனை கேசட்டுகள் பதிவு செய்தேன் என்று எல்லாம் சொன்னாள். விஎஸ்வி தனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எல்லாம் கேட்டார். அது எப்படி 3 மைக்ரோஃபோனும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும்? 3மே எப்போவுமே ஆன் செய்யப்பட்டு தான் இருக்கும். அதில் எதுலேருந்து வர மேட்ரை ரெக்கார்டு செய்யணுங்கிறதுக்கு ரிசீவர் எண்டில் செலக்டர் இருக்குது, டைமர் இருக்குது. இத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், பெட்ரூம் மைக்ரோஃபோன் தர்றதை ரெக்கார்ட் செய்யணும்னு செட் பண்ணிடலாம். எல்லா விஷயமும் கேட்டுக்கொண்டு, இப்போ திரட்டப்பட்ட ஆதாரம் பூரா உன் புருஷன்கிட்ட தானே இருக்கு. ரைட், அது என் கைக்கு வந்தப்புறம்தான் உன்னை வெளியில் விட முடியும். அது வரைக்கும் இங்கேயே இரு, உன்னை எதுவும் செய்ய மாட்டோம், பயப்படாத என்று வெளியே வந்தார் விஎஸ்வி. பாஸ்கர் அறையின் கதவை வெளிப்பக்கமாக சாத்தினான். என்ன சித்தப்பா செய்யலாம் இப்போ? மணி என்ன? 8:15. போலராய்டு கேமரா இருக்கு வீட்டில், போய் எடுத்துட்டு வா, உடனே படம் கிடைக்கும். இவளை 2 அறை விடு, கதறுவா, அந்த கோலத்தில் 2 படம் எடுத்துக்கிட்டு 10 மணிக்கு மேலே நேராக எஸ்ஆர் வீட்டுக்கு போ. நீ மட்டும் போ, அப்புறம் காதை கொண்டா. காதில் வாங்கி கொண்ட பாஸ்கர் கண்களில் அதிர்ச்சி காட்டினான். பிறகு, ஆமா சித்தப்பா, நமக்கு வேற வழி இல்லை என்றான். எஸ்ஆர் தன் அசிஸ்டண்ட்டை அனுப்பிவிட்டு ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தவன் கொட்டாவி விட்டான். மணி பார்த்தான். 10:30. என்ன இன்னும் ஆனந்தியை காணோம்? 9க்குள் வந்து விடுவாளே, மாலை டியூஷனுக்கு போனால். எஸ்ஆர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது தெருமுனையில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான் பாஸ்கர். பஸ்ஸர் அடித்தான். எஸ்ஆர் ஆனந்திதான் என்று திறக்க புன்சிரித்து உள்ளே வந்தான் பாஸ்கர். வணக்கம், என்ன உங்களுக்கு தெரியாது, என் பேரு பாஸ்கர். மினிஸ்டர் விஎஸ்வி என் சித்தப்பா, அவர்தான் என்ன அனுப்பி வச்சாரு. இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடுத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து குண்டூசி எடுத்து எடுத்து மீண்டும் பின்குஷனில் குத்தி கொண்டிருக்க புகைப்படங்களை பார்த்து அதிர்ந்த எஸ்ஆர் உக்கிரமாகி டேய் என்று பாய்ந்து பாஸ்கரின் சட்டையை பிடித்து, எங்க என் ஆனந்தி, சொல்லு என்று உலுக்கினான். பதறாதேம்மான், கையை எடு, சொல்றேன். ஓப்பனா வந்துடலாம். நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து போட்ட திட்டங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. டீச்சர் அம்மா செமத்தியா மாட்டியாச்சு. கோலத்தை பாத்தியா, எவ்வளவு அடி வாங்கியாச்சு. எல்லாத்தையும் கக்கியாச்சு. வீட்டில் இரும்பு பீரோவில் 3வது தட்டில் சேலைகள் அடியில் ஒரு கவரில் விஎஸ்வி சம்மந்தப்பட்ட அவ்வளவு கேசட்டுகளும் ஆதாரங்களும் வச்சிருக்கியாமே. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? கற்பு போயிடுங்கிற பயத்தில் எந்த மானமுள்ள பொம்பளையும் உண்மையை சொல்லிடுவா பாக்கண்ணா. தினம் கேசட்டில் செய்தி கொண்டாடுறது, அதை வச்சு நீ புலன் விசாரணை செய்கிறது, ஏகப்பட்ட ஆதாரங்களை திரட்டுறது எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் நீ இப்போ என்ன செய்கிற? அந்த கவரை எடுத்துக்கிட்டு என் கூட வர்ற, விஎஸ்வி கிட்ட ஒப்படைக்கிற, கற்போட உன் பொண்டாட்டிய பத்திரமா திரும்ப அழைச்சிக்கிற. வேற ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லு. ஒரு வினாடி தான் யோசித்தான் எஸ்ஆர். விஷயம் வெளியே தெரியாத வரைக்கும் சாமர்த்திய ஆட்டம் ஆட நினைத்திருந்தேன். இப்போது நிலைமை, முதலில் ஆனந்தியை மீட்பதுதான் முக்கியம். பார்க்கலாம். இதன் இன்னொரு செட் குருமூர்த்தியிடம் இருக்கிறதே, அதை வைத்து. அது அப்புறம். முதலில் ஆனந்தி. எஸ்ஆர் உள்ளே சென்று அந்த பெரிய கவரை எடுத்து ஒரு பையில் போட்டு கொண்டு வந்து வா என்றான். விஎஸ்வி பொறுமையாக கண்ணாடி அணிந்து கொண்டு எஸ்ஆர் ஒப்படைத்த காகிதங்களை படித்து பார்த்தார். கேசட்டுகளை போட்டு பார்த்தார். 2 மணி நேரம் அந்த ஆதாரங்களை சோதித்தார். எஸ்ஆரை துருவி துருவி கேள்விகள் கேட்டார். ராத்திரி 12:30க்கு வார்த்தை மாறமாட்டேன்னா, பாஸ்கர், இவங்க 2 பேரையும் நீயே காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டுடு. இதை பார் தம்பி, இந்த மாதிரி என்னோட மோதிர வேலையெல்லாம் வச்சுக்காத, போயிட்டு வா. பாஸ்கர் காரை ஓட்ட பின் இருக்கையில் அமைதியாக இருந்தார்கள் எஸ்ஆரும் ஆனந்தியும். சித்தப்பாவோட மனிதாபிமானத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவே வேற யாராவதா இருந்தா உங்கள் 2 பேரையும் சுட்டு பொசுக்கி இருப்பாங்க. பத்திரிக்கையில் போடுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்படி அவஸ்தை? வீட்டு வாசலில் கார் நின்றபோது இரவு மணி 1:15. ஏகபோகமாய் இருட்டு. தெரு முழுக்க உறக்கம். எங்கோ ஒரு பஸ் ஹாரன். திடீரென்று ஒரு தவளையின் கனைப்பு. ஓகே, சொன்னபடி கொண்டாந்து விட்டுட்டேன். குட் நைட். பாஸ்கர் காரை ரிவர்ஸ் எடுத்து புறப்பட இருவரும் கதவு திறந்து வீட்டுக்குள் வந்தார்கள். சாத்தினார்கள். நேராய் கட்டிலில் வந்து விழுந்து விம்மினாள். அவள் அருகே படுத்த எஸ்ஆர் ஆதரவாக அவள் தோளில் தட்டி, ஒன்றும் ஆகல ஆனந்தி, தைரியமாறு. இந்த வரைக்கும் பிழைச்சதே பெருசு. நாளைக்கு நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் இந்த வீட்டை மாத்துறதுதான். காலையில யோசிக்கலாம், அமைதியா தூங்கு என்றான். தெருமுனையில் காரை வேகம் குறைத்த பாஸ்கர் அங்கே தயாராய் நின்றிருந்த 4 பேர்களுக்கு பொதுவாய் சொன்னான். 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிங்க. 10 நிமிடம் கழித்து 4வரும் எஸ்ஆரின் வீட்டை நெருங்கினார்கள். 2 பேர் கைகளில் 2 பிளாஸ்டிக் கேன்கள். அதில் தழும்ப பெட்ரோல். ஒருவன் வாசல் கதவை வெளிப்புறமாக சாத்தினான். மற்றொருவன் பாக்கெட்டில் இருந்து தீப்பெட்டி எடுத்து கையில் வைத்து கொண்டான். அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ, மாநில செய்திகள்.
நேற்று நள்ளிரவு மேற்கு மாம்பலத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் 2 பேர் இறந்தனர். 17 வீடுகள் சாம்பலாயின. அந்த 2 பேர் பத்திரிகையாளர் SR என்று அழைக்கப்படும் சண்முகராஜனும் அவர் மனைவியும் ஆவர். போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நடந்தது திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் என்று ஒரு காவல் அதிகாரி கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியின் நாளிதழில் பத்திரிகையாளர் படுகொலை. மேற்கு மாம்பலத்தில் நேற்று 17 வீடுகள் தீப்பற்றி எரிந்து சாம்பலாயின. பத்திரிகையாளர் SRம் அவர் மனைவியும் அவர்கள் வீட்டிலிருந்து கருகிய நிலையில் வெளியில் எடுக்கப்பட்டனர். இது ஒரு திட்டமிட்ட சதி, ஏற்படுத்தப்பட்ட மரணம், எதேச்சையாக ஏற்பட்ட தீ விபத்து என்பது பொய். நமது நிருபர் போலீஸ் தளத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே சென்று எடுத்த புகைப்படத்தை இங்கே வெளியிட்டிருக்கிறோம். இதில் SRின் வீட்டு வாசல் கதவு வெளிப்புறம் சாத்தப்பட்டிருப்பதை காணலாம். உள்ளே பிணங்கள், வெளியே கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. இது ஒன்றே போதுமே இது சதி என்பதை அடையாளம் காட்டுவதற்கு. ஆனால் போலீஸ் தரப்பில் தரப்பட்ட புகைப்படங்களில் இந்த கதவையே அகற்றி இருக்கிறார்கள். பத்திரிகையாளர் SR தான் நடத்தும் பத்திரிகையில் சமீப காலமாக ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு முக்கிய அமைச்சரை தாக்கியே எழுதி வந்தார். விரைவில் பல அதிர்ச்சியான உண்மைகளை வெளிப்படுத்தப் போகிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தவிர தீ விபத்து நிகழ்ந்த இரவில் ஒரு சந்தன நிற ஃபியட் கார் 2 முறைகள் அந்த தெருவில் வந்து போனதாக தெருவாசிகள் தெரிவித்தனர். வெறும் இனிஷியலால் குறிக்கப்படும் அந்த அமைச்சரிடம் அதே நிறத்தில் ஒரு ஃபியட் கார் இருக்கிறது. போலீஸ் துறை இந்த வழக்கில் உண்மைகளை பாரபட்சமின்றி கண்டுபிடித்து சதியை அம்பலப்படுத்தும் என்று நம்புவோம் என்று டபுள் ஸ்ட்ராங்காய் எழுதியிருக்க, கமிஷனர் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக வந்து கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, உங்க மனக்குமுறல் தெரியுது, விசாரணை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நான் எதுவும் அபிப்பிராயம் சொல்ல முடியாது, ஆனா சட்டம் எல்லாருக்கும் சமம்தான், சரியான ஆதாரம் கிடைச்சதும் யாரா இருந்தாலும் தயங்காம நடவடிக்கை எடுப்பேன் என்றார். மஃப்டியில் இருந்த பிரதாப் சிங் VSVக்கு ஆலோசனை சொன்னார். கமிஷனர் கொஞ்சம் துள்றாரு, நீங்க நேரா தலைவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறது நல்லது. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. VSV நிறைய திட்டு வாங்கினார். பிறகு போலீஸ் புலன் விசாரணை நடத்தி கொண்டே இருந்தது. ஒரே மாதத்தில் மக்கள் மறந்தே போனார்கள், குருமூர்த்தியை தவிர. இத்துடன் பிளாஷ்பேக் எனப்படும் முன்கதை முற்றும். அத்தியாயம் 8. கிரைம் ஸ்பெஷல் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து DIG பிரதாப் சிங்கிற்கு சல்யூட் அடித்தார். என்னங்க பாண்டியன், என்ன செஞ்சீங்க? நீங்க கொடுத்த லெட்டர் மேல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், கேசட் மேல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். கம்பேரிசன் முடிஞ்சது. பழைய குற்றவாளி இல்ல. சரி, அப்புறம் என்றார் மீசையை தடவிக்கொண்டு. லெட்டர் போஸ்ட் செஞ்சதும் எக்மோர்ல. இந்த தகவல் நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்ல. நீங்க கொடுத்த கேசட் ரொம்ப புதுசு. அது மேல ஒரு ரெக்கார்டிங் சென்டரோட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அப்புறம் பிக்கப்பட்டிருக்கு. ஆனா சரியா பிக்கப்படல. கடைசியா 17ன்னு நம்பர் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன துண்டுல இருக்கு. சென்னை 17ன்னு அதை எடுத்துக்கிட்டேன். டி நகர்ல ஒரு ரெக்கார்டிங் சென்டர் விடாம விசாரிச்சேன், பலன் இல்ல. அப்புறம் நாய் காணாமல் போன ஹெல்த் கிளப்பை சுத்தி விசாரிச்சுட்டேன். செத்து போன SR வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் விசாரிச்சேன். அவனை பார்க்க யார் யார் வருவாங்கன்னு யாருக்கும் தெரியல. என்னையா அது, பலன் இல்ல, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் உங்களை அனுப்பினானா? சாரி சார். VSV வீட்டுக்கு போனீங்களா? போனேன் சார். மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணல சார். ஏதாச்சும் பண்ணுங்க சார், அவனை பிடிங்க சார். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சார். மீண்டும் சல்யூட் அடித்துவிட்டு விலகினார் பாண்டியன். திடீரென்று அமைச்சரின் வீட்டிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. 2 சென்ட்ரி போலீஸ்களுக்கு பதிலாக 4 பேர். வயர்லெஸ் பொருத்தின ஜீப்பில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து முடிய சிகரெட் ஊதிக் கொண்டிருந்தார். அமைச்சரை பார்க்க வருபவர்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டார்கள். VSV காலையில் பீச்சில் ஓடுவதை நிறுத்தினார். ஒரு அரசியல் வார இதழில் திடீரென்று அமைச்சர் VSV வீட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏக தடபுடலாக இருக்கின்றன, அமைச்சருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கலாம் என்று ஒரு அதிகாரி பூடகமாக கருத்து சொன்னார் என்று துணுக்கு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். குருமூர்த்தி போட்டோ ஃப்ரேம் போட்டு கடையில் பணம் கொடுத்துவிட்டு பெரிய சைஸ் போட்டோவை வாங்கி கொண்டான். போட்டோவில் வேறு தலைவாரலில், வேறு மீசை ஸ்டைலில், புதிய ஒட்டல் தாடியில் சத்தியமாக அவன் பழைய அடையாளங்கள் தொலைந்து போயிருந்தன. அறைக்கு வந்து சுவரில் இருந்த ஆணியில் புகைப்படத்தை மாட்டினான். சாத்தி கொண்டு புறப்பட்டு கீழே வந்து, இன்னைக்கு தேதி என்ன சார் என்றான். 12. சாயங்கால பேப்பரா? ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தரேன். மறுபடி மடித்து கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். சாலையில் மக்களை மிதித்து கொண்டு நடந்தார்கள். லாட்டரி சீட்டு கடையில் அதிர்ஷ்டம் சோதித்தார்கள். ஹோட்டல்களில் சர்க்கரை தூக்கலாய், சர்க்கரை இல்லாமல் காபி குடித்தார்கள். படிப்பதற்கு புத்தகம் வாங்கி சுருட்டி வைத்து கொண்டார்கள். வீட்டுக்கு பழம் பூ வாங்கினார்கள். ராகவா பாலி கிளினிக்கில் டாக்டருக்காக காத்திருந்தார்கள்.
குருமூர்த்தி அந்த கிளினிக்கிற்குள் நுழைந்தான். ரிசப்ஷன் பெண்ணிடம் 2 ரூபாய் கொடுத்து 2 1 ரூபாய்கள் வாங்கி கொண்டு மூலையில் இருந்த பொது தொலைபேசிக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். எண் ஒற்றி எடுக்கப்பட காத்திருந்தான். ஹலோ, மிஸ்டர் விஎஸ்வி கிட்ட பேசணும். விஎஸ்வி தான் பேசுகிறேன். அவர் குரல் எனக்கு தெரியும். அவர்கிட்ட கொடியா. நீங்கள் யாருங்க? சுப்பிர என்று விட்டு நாக்கை கடித்து கொண்டு 3ஆம் கை இப்போ கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் விஎஸ்வி பேசுகிறேன் என்றார் விஎஸ்வி. 10 நாள் சொன்னேன், 5 நாள் ஆச்சு. அதான் நினைவுபடுத்தலாமேன்னு ஃபோன் செஞ்சேன். பொதுக்கூட்டத்துக்கான அறிவிப்பு எதையும் காணமே. அப்போ சாகிறதுன்னு தீர்மானிச்சாச்சா? இங்கே பாருப்பா 3ஆம் கை, உங்ககிட்ட என்ன இருக்கு? 2 கை, 2 காலு, மூக்கு, வாய். கேசட் அனுப்புனியே, வேற என்ன இருக்கு? மினிஸ்டரே, போலீஸ்காரங்க சொன்னாங்களா நான் பேசுனா பேச்ச வளர்க்க சொல்லி. எக்ஸ்சேஞ்சுக்காரங்களை ஏன் தொல்லை பண்ணுறீங்க? நானே சொல்கிறேன். புரசைவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ராகவா பாலி கிளினிக்கில் இருக்கிற பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறேன். முடிஞ்சா உங்கள் போலீஸை வந்து பிடிக்க சொல்லுங்க. இப்போவும் சொல்கிறேன், 17ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பேன். பொதுமக்கள் முன்னாடி நீங்கள் உண்மையை ஒத்துக்கலைன்னா 18ஆம் தேதி நீங்கள் அமரர் ஆகிறது நிச்சயம். நாளைக்கு நுங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். நாளன்னைக்கு மீனம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். என்ன வச்சிடட்டுமா? குருமூர்த்தி வெளியே வந்து நடந்தான். விஎஸ்வி வீட்டில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஐயாசாமி மற்றொரு டெலிஃபோனில் எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொள்ள, அதுக்கு அவசியம் இல்லையா, இந்தா என் அட்ரஸ்ன்னு சொல்லாமல் சொல்கிறான். புரசைவாக்கத்திலிருந்து ராகவா பாலி கிளினிக்லேருந்து பேசுகிறதா சொன்னான். குருமூர்த்தியின் பதிவு செய்யப்பட்ட டெலிஃபோன் பேச்சை டேப்பில் ஓட்டி கேட்டார் ஐயாசாமி. உடனே இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு தகவல் கொடுத்தார். ஜீப்பில் ஏறி புறப்பட்டார். ராகவா பாலி கிளினிக்கில் செயின் டாலரை பல்லால் கடித்து கொண்டிருந்த பெண் அதை நழுவ விட்டு எஸ் சார் என்றால் காக்கி யூனிஃபார்ம் பார்த்து. மேடம், இங்கே இருந்து 20 நிமிஷம் முன்னாடி ஒரு ஆள் ஃபோன் பேசினானா? இங்கே யாரையும் அனுமதிக்கிறது இல்லை சார். அதோ பப்ளிக் ஃபோன் அமைச்சிருக்கோமே. சரி, அங்கேருந்து ஒருத்தன் பேசுனதை கவனிச்சிங்களா? சாரி சார், நிறைய பேர் வரிசையாக போய் பேசுகிறாங்க. ஏதாச்சும் அடையாளம் சொன்னீங்கன்னா யோசிக்கலாம். அந்த அடையாளத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயாசாமி அந்த தனி பூத்தை நெருங்கினார். உள்ளே யாரும் இல்லை. கதவை திறந்து உள்ளே வந்தார். 4 மரச்சுவர்களிலும் பென்சிலால் பேனாவால் ஏகப்பட்ட ஃபோன் நம்பர்கள் எழுதப்பட்டிருக்க, அவற்றுக்கு நடுவில் கட்டம் கட்டி பால்முனை பேனாவால் எழுதப்பட்டிருந்தது கீழ்கண்டவாறு: ஹலோ போலீஸ், இங்கிருந்து தான் பேசினேன். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கின்றன என்று விஎஸ்விக்கு நினைவுபடுத்துங்கள். இதற்கு நடுவில் என்னை தேடி அலையுங்கள். ஆனால் நான் கிடைக்க மாட்டேன். 3ஆம் கை. ச என்றார் ஐயாசாமி. குருமூர்த்தி ஜன்னலை திறந்து வைத்தான். இருட்டு தெரிந்தது. காற்று தொட்டது. பேனாவும் பேப்பரும் எடுத்தான். எழுதும் பேட் எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு தரையில் உட்கார்ந்து சரசரவென்று எழுதினான். அன்புமிக்க ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன். என்னை உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை பற்றி என் நண்பன் எஸ்ஆர் நிறைய சொல்லியிருக்கிறான். அமைச்சர் விஎஸ்வியின் ஊழல்களை ஆதாரங்களோடு உங்கள் பத்திரிகையில் வெளியிட சம்மதித்திருந்தீர்கள். ஊக்கமும் கொடுத்தீர்கள். ஆனால் அவன் முழு கிணறும் தாண்டுவதற்கு முன் மனைவியோடு தீ வைத்து கொளுத்தப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அவன் திரட்டிய அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கின்றன. முழுமையாக பத்திரிகையில் அதை வெளியிட்டு அம்பலப்படுத்தி அமைச்சரை ஆட்சியில் இருந்து நீக்க வைக்கலாம். எனக்கு அதில் நம்பிக்கை போய்விட்டது. அது மட்டும் போதாது என்று படுகிறது. ஆகவே நேரடியாக அமைச்சரை தொடர்பு கொண்டேன். 17ஆம் தேதிக்குள் அவர் பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில் தன் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மறுநாள் அவரை கொலை செய்வதாகவும் மிரட்டியிருக்கிறேன். இது வெறும் மிரட்டல் அல்ல. உண்மையில் அதற்கான திட்டத்துடனும் உறுதியுடனும் இருக்கிறேன். இப்போது இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதும் நோக்கம் மக்கள் மத்தியில் ஒப்புக்கொள்வது என்பது நடப்பதாக தெரியவில்லை. ஆகவே நடக்கப் போவது அவர் மரணமே. அவரின் மரணத்திற்கான காரணம் மக்களுக்கு தெரிய வேண்டுமே. இத்தனை அயோக்கியன் இறப்பது நியாயமே என்று மக்கள் உணர வேண்டுமே. அதற்காக என் வசம் உள்ள அத்தனை ஆதாரங்களையும் உங்களிடம் தருகிறேன். நேரில் அல்ல, தபால் மூலம். அது சரியாய் 19ஆம் தேதி உங்கள் கைக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் வெளியிடலாம். இந்த கடிதத்தை கூட தாராளமாக வெளியிடலாம். கொலை செய்துவிட்டு நான் சரணடைய போவதில்லை. பாம்பையோ கொட்ட வரும் தேலையோ அடித்து கொள்வதற்கு யாராவது வருத்தப்படுவார்களா? எதிரியை கொல்லும் ஒரு போர் வீரனின் பெருமிதத்தையே நான் அடைவேன். எனவே நான் வடக்கே சென்றுவிடப் போகிறேன். அங்கு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் உதவ. 10ஆம் தேதி வரை இந்த கடிதத்தை தலையாய ரகசியமாக பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்படிக்கு 3ஆம் கை என்கிற சுப்பிரமணியன். கடிதத்தை மடக்கி கவரில் போட்டு அந்த முன்னணி பத்திரிகையின் ஆசிரியரின் வீட்டு விலாசத்தை எழுதி ஓரத்தில் பதிவு அஞ்சல் என்று எழுதினான். மற்றொரு காகிதம் எடுத்தான். மாண்புமிகு விஎஸ்வி அவர்களுக்கு, மரணத்திற்கும் உங்களுக்கும் நடுவில் இன்னும் 4 நாட்கள்.
தினம் பேப்பர் பார்க்கிறேன், பொதுக்கூட்ட அறிவிப்பு எதையும் காணோமே. சரி, விதி அப்படியென்றால் யார் என்ன செய்ய முடியும்? மூன்றாம் கை மடக்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டான். தண்ணீர் குடித்துவிட்டு படுத்து கொண்டான். எஸ்ஆரின் கருகிய உடல் கண்ணுக்கு முன் நின்றது. எஸ்ஆர், நிச்சயம் உன் ஆவி அலைந்து கொண்டுதான் இருக்கும். அதை சாந்தி செய்யத்தான் இத்தனை முயற்சிகளும். மைடியர் எஸ்ஆர், உன் நோக்கத்தை விட ஒரு படி மேலேயே போய்விட்டேன் நான். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் என்னிடம் அந்த துப்பாக்கியை கொடுத்தாயா நண்பா? அத்தியாயம் 9. மறுநாள் காலை விஎஸ்வி வீட்டில் பதிவான குருமூர்த்தியின் பேச்சை மறுபடி போட்டு கேட்டார் பாண்டியன். ஐயாசாமி, இத கவனிச்சிங்களா என்றார் திடீரென்று. என்ன சார்? இன்னொரு தடவை போடுறேன், கவனிங்க. டேப்பை ரிவர்ஸ் செய்து போட்டார். ஹலோ, மினிஸ்டரின் PA திவாகரின் குரல். மினிஸ்டர் விஎஸ்வி கிட்ட பேசணும். குருமூர்த்தியின் குரல். விஎஸ்வி தான் பேசுறேன். அவர் குரல் எனக்கு தெரியும். அவர்கிட்ட கொடியா. நீங்க யாருங்க? சுப்ர. தடுமாற்றத்திற்கு பின் மூன்றாம் கை. இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? டேப்பை ஆஃப் செய்தார் பாண்டியன். அவசரத்துல அவன் வாய் தவறி தன் உண்மையான பேரை சொல்ல வந்து அப்புறம் திருத்திக்கிட்டு மூன்றாம் கைன்னு சொல்லிட்டான். அவன் உண்மையான பேர் சுப்ரன்னு ஆரம்பிக்கும். மேபி அது சுப்பிரமணியனா இருக்கலாம். இப்ப என்ன செய்யறோம்? நேரா விஎஸ்வியை பார்த்து அந்த பேர்ல யாரையாச்சும் அறிமுகம் உண்டான்னு கேட்குறோம். உடனே புறப்பட்டார்கள். விஎஸ்வி தலையை குறுக்குவாட்டில் அசைத்தார். நோ, சுப்பிரமணியன்னு எனக்கு யாரையுமே தெரியாது. உங்க PAவை கேளுங்க. திவாகரம் யோசித்து பார்த்து என்று உதடு பிதுக்கினான். சார், 4 ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க சார் என்றான் தொடர்ந்து. இரியா, பார்க்கலாம். டிரைவர் வந்து தொப்பியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு திவாகரை அழைத்தான். என்னப்பா? சார், நான் வண்டிக்கு பெட்ரோல் போட போனேங்க. பெட்ரோல் போட்டுட்டு திரும்பினா கார் ஸ்டியரிங்ல இந்த கடுதாசி செருகி இருந்துச்சுங்க. யார் அது வச்சதுன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணுங்க. திவாகர் அதை வாங்கி விரித்து பார்த்தான். மாண்புமிகு விஎஸ்வி அவர்களுக்கு, மரணத்திற்கும் உங்களுக்கும் நடுவில் இன்னும் 4 நாட்கள். தினம் பேப்பர் பார்க்கிறேன், பொதுக்கூட்ட அறிவிப்பு எதையும் காணோமே. சரி, விதி அப்படி என்றால் யார் என்ன செய்ய முடியும்? மூன்றாம் கை. உடனே அதை அமைச்சரிடமும் இன்ஸ்பெக்டரிடமும் காட்ட, வாயா என்னோட, எந்த பங்க்ல பெட்ரோல் போட்ட காமி என்று டிரைவரை அழைத்து கொண்டு உடனே புறப்பட்டார் பாண்டியன். விஎஸ்வி கண்கள் சிவந்தார், உள்ளம் சினந்தார். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? 4 நாள் 3 நாள்னு நேரம் கொடுக்குறான். இவங்க என்னடான்னா இதோ பிடிக்கிறோம் அதை பிடிக்கிறோம்னு ஜால்ஜாப்பு சொல்றாங்க. சார் என்றான் திவாகர். என்ன, 18ஆம் தேதி என்கேஜ்மெண்ட்ஸை ரத்து பண்ணிடலாமா? அதை விட கேவலம் வேற இல்ல என்றான் கூட இருந்த பாஸ்கர். உயிருக்கு ஆபத்துங்கிற நிலையில எவனோ ஒரு முகம் தெரியாத முட்டாப்பைய மிரட்டுறாங்கிறதுக்காக அடியோட சரணாகதி ஆகிட முடியுமா திவாகர்? நோ, 18ஆம் தேதி என்னையா என்கேஜ்மெண்ட்? வெளியூர் ப்ரோக்ராம் சார். எங்க? பட்டுக்கோட்டையில் சார். 17ஆம் தேதி ராத்திரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல புறப்படுறீங்க. காலையில டிராவலர்ஸ் பங்களால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. அப்புறம் கட்சி பிரமுகர்களை அங்கேயே சந்திக்கிறீங்க. மதியம் சாப்பாடு அங்கேயே. அப்புறம் ஓய்வு எடுத்துட்டு 4 மணிக்கு இளைஞர் அணி நடத்துகிற ஊர்வலத்தை பார்வையிடுறீங்க. 7 மணிக்கு ட்ரெயின் ஏறிடுறீங்க சென்னைக்கு. அப்போ பொதுக்கூட்டம்? இல்லை சார், கலந்துக்கிறேன்யா. முதல்வர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கொஞ்சம் பாதுகாப்புகளை பலப்படுத்த சொல்லிடலாம். வாயா, பத்திரிகைக்காரங்களை சந்திக்கலாம். விஎஸ்வி வரவேற்பறையில் காத்திருந்த 4 நிருபர்களை சந்தித்தார். சமீப காலமாக உங்கள் வீட்டில் அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு போக்கத்தவன் ஃபோனில் மிரட்டினான், அதனால. யார் அவன்? போலீஸ் தீவிரமாக அவனை கண்டுபிடிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் பொது நிகழ்ச்சியை எல்லாம் ரத்து பண்ணிட்டதா? இல்லை, பெரும் புரளி. போலீஸ் ஏற்பாட்டின்படி அவங்களுக்கு ஒத்துழைச்சேன். வழக்கம் போல பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன். பட்டுக்கோட்டையில் இளைஞர் அணி ஊர்வலத்தை பார்வையிட போகிறதா போன வாரம் செய்தி வந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் அவசியம் கலந்துக்கிறேன். குருமூர்த்தி சலூனில் அமர்ந்து பேப்பர் படித்தான். பட்டுக்கோட்டை நிகழ்ச்சியில் அவசியம் கலந்து கொள்கிறேன் என்று அமைச்சர் விஎஸ்வி கூறினார் என்கிற செய்தியை படித்தான். எழுந்து வெளியேறினான். பஸ் பிடித்து சென்ட்ரல் வந்தான். 19ஆம் தேதிக்கு பம்பாய்க்கு ஒரு ரயில் டிக்கெட் ரிசர்வ் செய்தான். அறைக்கு வந்து காகிதம் எடுத்து எழுதினான். அன்புள்ள அமைச்சரே, பட்டுக்கோட்டையில் சந்திக்கலாம். மூன்றாம் கை. கவரில் போட்டு முகவரி எழுதினான். ஒரு சின்ன தோல் பையை எடுத்து அதில் 2 செட் உடைகள் எடுத்து வைத்து கொண்டான். அறையில் இருந்த பொருள்களையெல்லாம் உன்னிப்பாக கவனித்தான். ஏதாவது ஒரு பொருள் குருமூர்த்தி என்று சொல்லுமா? சலவைக்குறி என்கிற பிரச்சனைக்கு இடமில்லை. ஏனென்றால் சொந்தமாக துவைத்து வெளியில் அயன் மட்டும்தான் செய்வது வழக்கம். பொதுவாக புத்தகங்களில் தன் பெயரை எழுதி வைக்கும் பழக்கம் கிடையாது. இருந்தாலும் அனைத்து புத்தகங்களையும் புரட்டி பார்த்து கொண்டான். சுப்பிரமணியன் என்ற பெயரில் இந்த அறையின் விலாசத்தோடு வரவழைத்திருந்த ஒரு VPP புத்தக பார்சலின் கவரை கிழிக்காமல் குப்பை தொட்டியில் போட்டான். சமீபத்தில் தயார் செய்து வாங்கிய சுப்பிரமணியன் என்கிற ரப்பர் ஸ்டாம்பை பெட்டிக்குள் போட்டான்.
டைப்ரைட்டரை எடுத்துக்கொண்டான். புறப்பட்டான். கீழே வந்து வீட்டுக்காரரிடம் சொன்னான். நான் தஞ்சாவூர் வரைக்கும் போறேன் சார். போயிட்டு திரும்பி அப்படியே பம்பாய் போறேன். வர 1 மாசமாகும். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த டைப்ரைட்டரை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் தந்தீங்கன்னா திரும்பி வந்து வட்டியோட மீட்டுக்கிறேன். பென்ஷன்லையும் மாடி வாடகையிலையும் தான் நான் காலம் தள்ளுறேன். எனக்கு யாராச்சும் கடன் தருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கேட்குறியே? சரி, வேற யார்கிட்ட அடகு வைக்கலாம் சொல்லுங்களேன். இதே தெருவில் வள்ளியம்மை பேங்க்னு இருக்கு. அவர் தருவார்ப்பா. தேங்க்ஸுங்க. குருமூர்த்தி அந்த வட்டி கடைக்கு வந்து வெற்றிலை சீவல் போட்டு கொண்டிருந்தவரிடம் இன்னார் சொன்னார் என்று சொல்லி கேட்க, அவர் டைப்ரைட்டரை வாங்கி புரட்டி பார்த்து, 400 தர்றேன், 100க்கு 10 ரூபாய் வட்டி, 1 மாசத்துக்கு என்றார். ரசீது புத்தகம் எடுத்துக்கொண்டு மேசையில் கலற்றி வைத்திருந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு, பேரு சொல்லுப்பா என்றார். சுப்பிரமணியன் என்றான். பணமும் ரசீதும் வாங்கி பையில் வைத்துக்கொண்டு ஆட்டோ பிடித்து கோயம்பேடு பஸ் நிலையம் வந்தான். பட்டுக்கோட்டைக்கு இப்ப பஸ் இருக்கா என்று விசாரித்தான். இப்ப இல்ல, தஞ்சாவூருக்கு தான் இருக்கு. அங்கிருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. 1 மணி நேர தூரம் என்று சொல்லப்பட்டான். தஞ்சாவூருக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ஒரு குளிர்பானம் குடித்துவிட்டு மாதநாவல் வாங்கி கொண்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்து படிக்க ஆரம்பித்தான் தாடியுடன் இருந்த குருமூர்த்தி. அத்தியாயம் 10. 16ஆம் தேதி காலை 5 மணிக்கு தஞ்சாவூரில் வெளிச்சம் கலங்கலாயிருக்க பஸ்ஸில் இருந்து இறங்கினான் குருமூர்த்தி. ஒரு டீ கடையில் தகர குவளையில் தண்ணீர் வாங்கி வாய் கொப்புளித்து முகம் கழுவினான். சூடாய் டீ குடித்தான். காலை பேப்பர் வாங்கி கொண்டான். பட்டுக்கோட்டைக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து ராசி பலனில் இருந்து வரி விளம்பரங்கள் வரை படித்து முடித்த போது பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இறங்கினான். பக்கம் பக்கமாக நிறைய பஸ்கள், அங்கே இங்கே அலைந்து கொண்டு நிறைய ஜனங்கள். மிக்சர் கடைகளும் பத்திரிகைகள் மாட்டின சர்பத் கடைகளும் தாண்டி நடந்தான். பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்தும் பணியில் ஏராள பெண்களும் ஆண்களும் சிமெண்ட் செங்கல் வைத்து ஈடுபட்டு கொண்டிருக்க, வயர்லெஸ் டவருடன் கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்குள் காவல் என்று எழுதப்பட்ட வேன் நின்று கொண்டிருந்தது. தாண்டி நடந்தான். நகராட்சி அலுவலகம் அடக்கமாக இருக்குமிடமே தெரியாமல் கம் என்று இருக்க, அதன் காம்பவுண்ட் சுவரில் சுலக்ஷனாவும் ராமமூர்த்தியும் கல்யாணம் செய்து கொண்டதற்கு வாழ்த்து கூறி ராமசாமி, தண்டபாணி, விநாயகம், செல்லப்பன் மற்றும் நண்பர்கள் 3 கலரில் போஸ்டர் அடித்து ஒட்டி இருந்தார்கள். மேலும் நடக்க மணிக்குண்டை மையமாக வைத்து 4 சுறுசுறுப்பான தெருக்கள் 4 திசைகளில் விலகி இருக்க, யார் கட்சி பெரியது என்கிற போட்டியை கொடிக்கம்பங்களின் உயரங்களில் காட்டியிருந்தார்கள். மணிக்குண்டை சுற்றி அன்றைய நிகழ்ச்சி நிரலை தெரிவிக்கும் போர்டுகள். இங்கே பட்டிமன்றம், இங்கே கட்சி கூட்டம், இங்கே கால்பந்து போட்டி. குருமூர்த்தி நிறைய உயர கட்டிடங்கள் கொண்ட தெருவுக்குள் நுழைந்து சிங்கப்பூர் லாட்ஜ் என்று பெயர் படித்து அணுகினான். மேனேஜர் என்று புதிய பகுதியில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர் இவனை பெண் கொடுக்க போகிறவர் போல பார்த்துவிட்டு விசாரித்துவிட்டு அறை கொடுத்தார். சுப்பிரமணியன் என்று கையெழுத்திட்டான். புரசைவாக்கம் விலாசம் எழுதினான். அறைக்கு வந்து குளித்தான். உடையணிந்து மறுபடி தாடி ஒட்டி கொண்டான். மணிப்பர்சில் செருகி வைத்திருந்த தாடி போட்டோவை பார்த்து கொண்டு கவனமாக அதே ஸ்டைலில் தலை சீவிக்கொண்டு மீசையின் முனை அமைப்புகளை மாற்றிக்கொண்டான். சைலன்சர் பொருத்தின பிஸ்டலை மெத்தைக்கு அடியில் வைத்தான். அறையை பூட்டிக்கொண்டு மேனேஜரிடம் பேச்சு கொடுத்தான். சினிமா, சமூகம் என்று அரட்டை அடித்து அரசியல் என்று பேசி அந்த ஊரில் உள்ள ஆளும் கட்சியின் முக்கியமான நபர்களின் பெயர்களை சேகரித்து கொண்டு புறப்பட்டான். சாலைக்கு வந்தபோது கடைத்தெரு சுறுசுறுப்பாகி இருந்தது. ஒரு ரிக்ஷா அமர்த்தி கொண்டு பிரமுகர் ஒருவரின் பெயரை சொல்லி அவர் வீட்டுக்கு போக சொன்னான். வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு, வருவாரு, உட்காருங்க என்று பிரமுகரின் மனைவி சொல்ல உட்கார்ந்து கட்சி பத்திரிகைகளை புரட்டினான். என்ன வேணும் என்று வந்தார். கட்சிக்கரை போட்ட வேஷ்டியில் பிரமுகர் புன்சிரிப்புடன். நான் பாப்பா நாட்டிலிருந்து வரேங்க. சரி, வீடு கட்டியிருக்கேங்க. கிரகப்பிரவேசத்துக்கு அமைச்சர் VSV ஐயா வரணும்னு மெட்ராஸ் போய் சந்திச்சு கேட்டேங்க. இதுக்காக நான் வர முடியாதுப்பா. பட்டுக்கோட்டை பக்கமாக வேற நிகழ்ச்சிக்கு வரப்போ நினைவுபடுத்து பார்க்கலாம்னு சொன்னாருங்க. நாளைக்கு ஐயா பட்டுக்கோட்டைக்கு வர்றாருன்னு பேப்பரில் பார்த்துட்டு புறப்பட்டு வந்தேங்க. நீங்கள் தான் ஐயாவை என் வீட்டை திறந்து வைக்க ஏற்பாடு பண்ணணுங்க. இருப்பா, நான் எதுவும் செய்ய முடியாது. காலையில் வந்துட்டு ராத்திரிக்கு திரும்புகிறாரு. புதுசாக ஏதாச்சும் ப்ரோக்ராம்னா அமைச்சரோட PAவை தான் கேட்கணும். சரி, கேட்குறேங்க. எங்கே பார்த்து கேட்குறதுங்க? இரு, ப்ரோக்ராம் தபால் வந்துச்சு, பார்த்து சொல்கிறேன் என்று அவர் உள்ளே போய் ஒரு கடிதம் கொண்டு வந்து விரித்து பார்த்து, டிராவலர்ஸ் பங்களால தான் தங்குறாரு. சாயங்காலம் 4 மணிக்கு இளைஞர் அணி ஊர்வலத்தை பார்வையிடுறாரு. 7 மணிக்கெல்லாம் புறப்படுறாரு. வேற நிகழ்ச்சிகள் இல்லை. நீ DPயிலேயே போய் பார்ப்பா. திவாகர்னு பேரு, அவரை கேளு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. குருமூர்த்தி வெளியேறி காத்திருந்த ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டு ரிக்ஷாக்காரனிடம் பேச்சு கொடுத்தான்.
வழியில எல்லாம் ரோட்ல பள்ளம் தோண்டி ஆர்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம்? நாளன்னைக்கு மினிஸ்டர் விஎஸ்வி வராருங்க. எதுக்கு? இளைஞர் அணி மட்டும் தனியா ஒரு ஊர்வலம் விடுறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடுகள் நடக்குதுங்க. கரகாட்டம், சிலம்பு சண்டை, பொய்க்கால் குதிரை, ஒன்று பாக்கி இல்ல. 5000 சைக்கிள் விட போறாங்க. 1000 பைக்கு வரப்போகுது. அமைச்சர் நின்று பார்க்குற மேடைய பூவாலேயே ஜோடிக்கிறாங்க சார். ஊர்வலம் எங்கேருந்து எங்கே போகுது? அண்ணா சிலைக்கிட்ட ஆரம்பிச்சு பெரிய கடத்தெரு, பெரிய தெரு, தலையாரி தெரு வழியா காந்தி சிலையில முடியுது. அமைச்சர் நின்று பார்க்குற மேடை எந்த இடத்துல போடுறாங்க? 4 ரோடு சந்திக்கிற இடத்துல. பெரிய தெரு முடிஞ்சு தலையாரி தெரு ஆரம்பிக்கிற முக்கத்துல மணிக்கூண்டுக்கு பக்கத்துல போடுறாங்க. சரி, இப்போ எங்கே போகணும்? டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போ. சரிங்க. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கு? நாம போகிற வழிதாங்க, காட்டுறேன். டிராவலர்ஸ் பங்களா அருகில் இறங்கி கொண்டு ரிக்ஷாவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு மெல்ல நடந்தான். பங்களா வெளிச்சுவர்களில் சுண்ணாம்பு அடித்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை நோட்டமிட்டான். பிறகு ரயில்வே ஸ்டேஷன் வந்தான். மொத்தம் எத்தனை ரயில்கள் வந்து போகின்றன, அவற்றின் வருகை, போகிற நேரம் என்ன என்று சார்ட்டில் படித்தான். ஸ்டேஷனின் அமைப்பை பார்வையிட்டான். ஒரு அரை தூக்கத்தில் இருந்த போர்ட்டரிடம், மெட்ராஸ் ட்ரெயினில் முதல் வகுப்பு பெட்டி எந்த இடத்துல நிற்கும் என்று கேட்டான். அவன் சொன்ன பதிலை மனதில் வாங்கி கொண்டான். அங்கிருந்து புறப்பட்டு அமைச்சர் பார்வையிட போகிற மேடை அமைக்கப்பட போகிற இடத்திற்கு நடந்தே வந்தான். இப்போது 4 பெரிய குழிகள் தோண்டி கொண்டிருக்க, அருகே சாலையோரத்தில் பெரிய சவுக்கு மரங்களும் மரப்பலகைகளும் மேடையாக மாற காத்திருந்தன. அந்த இடத்தின் அமைப்பையும் மனதில் படமாக வரைந்து கொண்டான். ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு பீடா போட்டுக்கொண்டு சாலையோரத்தில் பிளாஸ்டிக் ஷீட் விரித்து அதன் மேல் பரப்பி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனிடம் பேரம் பேசாமல் 25 ரூபாய் கொடுத்து அந்த கத்தியை வாங்கி கொண்டான். அறைக்கு வந்து அந்த கத்தியை கொண்டு வந்த பைக்குள் போட்டுவிட்டு துப்பாக்கி எடுத்து வயிற்றில் செருகி கொண்டான். பணம் எடுத்துக்கொண்டான். அறையை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அருகாமை தியேட்டரில் டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே போய் அமர்ந்தான். படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்தில் எழுந்து கழிவறை சென்றான். தாடியை உருவினான். மீசை முனைகளை இறக்கினான். தலையை எப்போதும் போல சீவிக்கொண்டான். படம் பிடிக்கலை என்று கேட் கீப்பரிடம் சொல்லி வெளியேறி தஞ்சாவூர் செல்லும் பஸ்ஸில் ஏறி வந்து ஒரு லாட்ஜில் குருமூர்த்தி என்று கையெழுத்திட்டு அறை எடுத்துக்கொண்டு சுகமாக தூங்க ஆரம்பித்தான். தஞ்சை எஸ்பி அலுவலகத்தில் அந்த விசேஷ கூட்டம் நடைபெற்றது. பட்டுக்கோட்டை டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டரும் கலந்து கொண்டார்கள். எஸ்பி வழக்கு தமிழில் பேசினார். டிஐஜி ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்திருக்கு. டிஐஜியே பர்சனலாக ஃபோன் செஞ்சு பேசினாரு. மெட்ராஸ்லேருந்து இன்டெலிஜென்ஸ் பிரிவிலேருந்து 6 பேர் வர்றாங்களாம். பட்டுக்கோட்டையில் அமைச்சருக்கு பக்காவா பாதுகாப்பு ஏற்பாடுகள் அமைச்சாகணும். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல அமைச்சர் கூடவே ஒரு பாதுகாப்பு படையும் வருது. அமைச்சர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்க இருக்காராம். பட்டுக்கோட்டையில் 3 இடங்களை நாம விசேஷமா கவனிக்கணும். 1 ரயில்வே ஸ்டேஷன், காலையில் இறங்குறாரு, மாலையில் ஏறுறாரு. அப்புறம் டிராவலர்ஸ் பங்களா, அதிக நேரம் அவர் இங்கே தான் இருக்காரு. அப்புறம் 4 மணிக்கு ஊர்வலத்தை பார்வையிட மேடைக்கு வர்றாரு. அரை மணி நேரம் மேடையில் இருக்காரு, திரும்பிடுறாரு. ஆக இந்த 3 இடங்கள்லையும் 5 அடிக்கு ஒரு போலீஸ் நிறுத்திடுங்க. மேடைக்கு பக்கத்தில் இருக்கிற 4 ரோட்லையும் டிராஃபிக்கை பிளாக் பண்ணிடுங்க. மேடையை சுற்றி மேடைக்கு மேலே நிறைய போலீஸ் நிறுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற உயரமான கட்டிடங்கள்ல எல்லாம் ஆயுதத்தோட போலீஸ் நிப்பாட்டுங்க. மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சு சந்தேகப்படுறவங்களை எல்லாம் சோதனை போடுங்க. கடைசியா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அமைச்சரை கொலை செய்கிறதா மிரட்டுறவனை பத்தி இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற ஒரே தகவல், அவன் பேரு சுப்பிரன்னு ஆரம்பிக்கும். புத்திசாலி. தன் சொந்த பேர்ல ரூம் எடுத்திருந்தா முன்கூட்டியே பிடிச்சிடலாம். அதனால முதல் காரியமா பட்டுக்கோட்டையில உள்ள அத்தனை லாட்ஜுகளையும் அலசுங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல மஃப்டியில ஆட்களை நிறுத்தி தனியா சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் இறங்கினா விசாரிக்க சொல்லுங்க. இன்னும் மேலும் மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை விவாதித்தார்கள், தீர்மானித்தார்கள். 16ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஒரு கான்ஸ்டபிள் சிங்கப்பூர் லாட்ஜில் இருந்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்தான். சார், சுப்பிரமணியன்கிற பேர்ல மெட்ராஸ்காரன் ஒருத்தன் காலையில வந்து ரூம் போட்டிருக்கான் சார். மத்தியானம் வெளியில போனவன் இன்னும் திரும்பி வரலையாம். என்ன செய்யட்டும்? அங்கேயே இரியா, இதோ வரேன். இன்ஸ்பெக்டர் விரைந்து வந்தார். விசாரித்தார். அறைக்கு இருக்கிற மற்றொரு சாவியை வாங்கி போட்டு திறந்தார். உள்ளே வந்தார். கட்டில் மேல் இருந்த தோல் பேக்கை ஆராய்ந்தார். கண்ணில் முதலில் பட்டது அந்த பெரிய கத்தி. முகம் பளிச்சிட்டது. கொடியில் கிடந்த சட்டையின் பையை ஆராய்ந்தார். ஒரு அடகு ரசீதும் பம்பாய் செல்ல ரயில் டிக்கெட்டும் கிடைத்தது. ரசீதில் சுப்பிரமணியன் சென்னை 10 என்று மட்டும் இருந்தது. அவசரமாக டிஎஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். அவர் வந்து பார்த்து யோசித்து
இவனே தான் ராஸ்கல். காரியம் முடிச்சிட்டு பம்பாய் போக டிக்கெட் எடுத்து வச்சிருக்கான். பாருங்க, எதையும் கலைக்காதீங்க. இந்த கத்தியால தான் கொலை செய்ய போறாராமா. நடக்குமா? ரூமை மறுபடி பூட்டுங்க, விலகுங்க. லாட்ஜ் வாசல்ல மஃப்டியில் 2 பேரை நிறுத்துங்க. நீங்களும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு மஃப்டியில் வந்து எதிர்த்த டீ கடையில் உட்காந்துக்கங்க. ஆள் வந்ததும் கப்புன்னு பிடிச்சிடலாம். எஸ்பிக்கு நான் தகவல் கொடுத்துட்றேன் என்றார் அகன்றார். லாட்ஜ் மேனேஜரிடம் சுப்பிரமணியனின் அங்க அடையாளங்கள் விசாரிக்கப்பட்டது. வயர்லெஸ் மூலம் எஸ்பிக்கு தகவல் சொல்லப்பட்டது. அடகு ரசீதும் பம்பாய் டிக்கெட்டும் அதில் இருந்த விலாச விபரங்களும் தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்து தகவல் சென்னைக்கு வர 30வது நிமிடம் அடகு கடைக்கு ஒரு கோஷ்டியும் சென்ட்ரலுக்கு ஒரு கோஷ்டியும் சென்று விசாரித்து சுப்பிரமணியனின் விலாசம் வாங்கியது. இரண்டும் ஒத்துப்போனதில் மகிழ்ச்சியுற்றது. அந்த விலாசத்திற்கு போய் வீட்டுக்காரரிடம் விசாரிக்க, ஆமா சார், சுப்பிரமணியன்னு பேரு, சின்ன வயசுதான், தாடி வச்சிருப்பான், மாடி போர்ஷன் தான், பம்பாய் போறதா சொன்னான், தஞ்சாவூர் போயிட்டு வந்து தப்பு எதுவும் செஞ்சிட்டானா? மாடி போர்ஷனின் அரை பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே நுழைந்ததும் எதிரில் சுவரில் மாட்டியிருந்த தாடி போட்டோவில் வரவேற்றான் சுப்பிரமணியன். அந்த போட்டோ கலற்றப்பட்டது. உடைமைகள் ஆராயப்பட்டன. பெரிய போலீஸ் அதிகாரிகள் விவாதித்தனர். அமைச்சரை கொலை செய்வதாக மிரட்டினவனை இதோ கண்டுபிடித்தாயிற்று. பெயர் சுப்பிரமணியன், போட்டோ இதோ. இப்போது இவன் பட்டுக்கோட்டையில் சுற்றி கொண்டிருக்கிறான். தாங்கியிருக்கும் லாட்ஜ் வாசலில் போலீஸ் காத்திருக்கிறது. எந்த நிமிடமும் மாட்டிவிடலாம். இந்த சமயத்தில் புகைப்படத்தை பத்திரிகையில் வெளியிட்டாலோ போலீஸ் கண்டுபிடித்து விட்டதை எழுதினாலோ அவன் அலர்ட் ஆகிவிடுவான். எனவே கப்சிப். அத்தியாயம் 11. 17ஆம் தேதி. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வரை விஎஸ்விக்கு சொல்லப்பட்டது. போலீஸின் தீவிரம் உணர்ந்து பாராட்டினார். தெம்பாக உணர்ந்தார். எப்படியும் அவனை பிடித்து விடுவார்கள் என்று பெரிதும் நம்பி 8:15 ரயிலில் புறப்பட்டார். ஒரு பெரிய பாதுகாப்பு படையோடு. பட்டுக்கோட்டை டிஎஸ்பி அலுவலகத்தில் சின்னதாக மீட்டிங். எங்கேயா போனான் அவன்? நாம லாட்ஜுக்குள்ள பூந்ததை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் சார். அதனால தான் லாட்ஜுக்கே திரும்பாம டிமிக்கி கொடுக்குறான். மெட்ராஸ்லேருந்து சுப்பிரமணியனோட ஃபோட்டோவை 100 பிரிண்ட்ஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சிருக்கிறதோட எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு காரியம் செய்யலாம். என்ன சார்? பிட் நோட்டீஸ் அடித்து ஊர் பூரா கொடுத்துடலாம். இவனை கண்டால் தகவல் கொடுங்கள்னு தியேட்டர்ஸில் ஸ்லைடு போடலாம். நமக்கு நேரம் இருக்கு இன்னும். அப்படி செஞ்சால் அவன் தப்பிச்சிடுவானே சார். அவ்வளவு சுலபம் இல்லை. 2வது, பட்டுக்கோட்டை பக்கமே தலை காட்ட முடியாதே அவனால. அதனால அமைச்சருக்குத்தானே அதிக பாதுகாப்பு. ரைட் சார், செஞ்சிடலாம். 17ஆம் தேதி மாலையில் ஊரெங்கும் சுப்பிரமணியன் முகம் தாங்கின பிட் நோட்டீஸ்கள். 17ஆம் தேதி இரவு 8 மணிக்கு துப்பாக்கியுடன் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு புறப்பட்டான் குருமூர்த்தியாகவே. 18ஆம் தேதி ரயில்வே ஸ்டேஷனில் எக்ஸ்பிரஸ் நின்றதும் மாலை போட 100 பேர் காத்திருக்க PA திவாகர் முதலில் இறங்கி யாரும் மாலை போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு டிஎஸ்பியிடம் அமைச்சர் இறங்கலாமா என்று கேட்டுவிட்டு உள்ளே சென்று சொன்னதும் விஎஸ்வி வெளிப்பட்டு பொதுவாக கும்பிட்டார். வேகமாக நடந்து வெளியே வந்து காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டார். சுற்றிலும் மஃப்டி அண்ட் யூனிஃபார்ம் போலீஸ். கார் புறப்பட்டு டிராவலர்ஸ் பங்களாவுக்கு விரைய பின்னாலேயே போலீஸ் வேன், ஜீப் மற்றும் 20 கார்கள் தொடர்ந்தன. டிபி வந்ததும் விஎஸ்வி தன் PA மூலம் அழைத்து டிஎஸ்பியிடம் கேட்டார். என்ன, அவனை இன்னும் பிடிக்கலையா? இந்த ஏரியாவை விட்டே ஓடி இருக்கணுங்கிறது எங்க யூகம். மாட்டிடுவான். தமிழ்நாடு முழுக்க தகவல் போயிடுச்சு. இங்க வேற என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? டிஎஸ்பி விவரித்தார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். அவன் உங்க மேல கத்தி எறியலாம்னு பிளான் வச்சிருந்தான். கத்தியையும் பார்த்தாச்சு. அவன் முகத்தையும் போலீஸ் பார்த்தாச்சு. ஊரெல்லாம் பரப்பியாச்சு. இதுக்கப்புறம் அவன் முயற்சி எடுக்க மாட்டான் சார். எடுத்தாலும் டைட் செக்யூரிட்டி இருக்கும். விஎஸ்வி கவலையை உதறி காரியங்களில் ஈடுபட்டார். டிபி சுற்றி கிட்டத்தட்ட 50 போலீஸ்காரர்கள் துப்பாக்கிகளுடன் நிறுத்தப்பட்டிருந்தனர். மாலை மணி 3:45க்கு காரில் ஊர்வலம் பார்வையிடும் மேடைக்கு புறப்பட்டார் விஎஸ்வி. மேடை முழுக்க மல்லிகை பூக்களாலும் ரோஜா இதழ்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்க எங்கு பார்த்தாலும் காக்கி சட்டை. அருகே ஒரு கட்டிடத்தை விட்டு வைக்காமல் அனைத்தின் மொட்டை மாடிகளிலும் ரைஃபிள்களுடன் போலீஸ். விஎஸ்வி மேடைக்கு படிகள் ஏறி வந்து கூடியிருந்த ஜனவெள்ளத்திற்கு கையசைத்தார். ஊர்வலம் வர ஆரம்பித்தது. சாலையை முற்றிலும் அடைத்து கொண்டு தொண்டர்கள் உற்சாக கோஷங்களுடன் வந்தனர். தலைவர் வாழ்க, அண்ணன் விஎஸ்வி வாழ்க. தாரை தப்பட்டை முழங்கியது. வியர்த்து விறுவிறுக்க புறவன் குரத்தி நடனங்கள் நகர்ந்தன. அமைச்சர் திரும்பி திவாகர் கொடுத்த லைம் ஜூஸை குடித்துவிட்டு மீண்டும் உற்சாகமாக தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். மேடைக்கு அருகில் நின்றிருந்த டிஎஸ்பி கூட்டத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு கை தயார் நிலையில் இடுப்பு பெல்ட்டில் இருந்த ரிவால்வரை தொட்டு கொண்டிருந்தது.
ஊர்வலம் முடிய இன்னும் 5 நிமிடங்கள் இருந்தபோது சிரித்துக்கொண்டே கையை அசைத்து கொண்டிருந்த அமைச்சர் விஎஸ்வி திடீரென்று அம்மா என்று அலறிக்கொண்டே சரிந்தார். அவர் நெற்றியிலிருந்து இரத்தம் குபுக்கென்று துள்ளலாய் வெளியேற கூச்சல், குழப்பம், அமளி, புழுதி, கத்தல். டிஎஸ்பி சுற்றிலும் பார்த்தார். யாரும் ஓடவில்லை. யார் யார் யாரோ சுட்டுட்டாங்க என்று மக்கள் சத்தமிட, எந்த திசை எந்த திசை குழம்பினார் டிஎஸ்பி. சரிந்த அமைச்சரை கவனித்தார். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் சர்வ நிச்சயமாக அவர் இறந்து போயிருந்தார். அத்தியாயம் 12. பட்டுக்கோட்டையை விட்டு வெளியே செல்லும் அத்தனை சாலைகளிலும் உடனடியாக செக் போஸ்ட் அமைக்கப்பட்டது. கார், பஸ், லாரி அனைத்தும் நிறுத்தப்பட்டு பிரயாணிகளின் முகம் பார்க்கப்பட்டு சந்தேகப்பட்டால் விசாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டனர். தகவல் தொடர்பு சாதனங்கள் மறுபடி பயன்படுத்தப்பட்டன. சென்னையிலிருந்து விசேஷப்படை புறப்பட்டது. நிருபர்கள் கேமராக்களை இழுத்துக்கொண்டு டாக்ஸி அமர்த்தி கொண்டு பட்டுக்கோட்டை விரைந்தார்கள். காலை பதிப்பில் தலைப்பு செய்தியாய் ஏற்கனவே அமைத்திருந்த செய்தி கலற்றப்பட்டு அமைச்சர் விஎஸ்வி கொலை என்று உச்ச எழுத்துக்கள் கோர்க்கப்பட்டன. விடிகாலை 5 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தந்தார் மருத்துவ அதிகாரி. நெற்றியில் புல்லட் பாய்ந்த கோணத்தை குறித்து கொண்டு அதிகாரிகள் ஊர்வல மேடைக்கு வந்தார்கள். அமைச்சர் நின்ற இடம் அவர் நெற்றி என்று அனுமானித்து புல்லட் பாய்ந்த கோணத்தில் பார்வையில் நேர்கோடு போட அதன் மறுமுனை 4 புறமும் கெடிகாரங்கள் கொண்ட மணிக்கூண்டில் முடிந்தது. மை காட் என்றார் டிஎஸ்பி. மேடையை பார்த்து கொண்டிருக்கும் மணிக்கூண்டின் ஒரு பகுதியில் கெடிகார வட்டத்திற்கு கீழே டைமண்டாக வலையடிக்கப்பட்ட ஒரு ஆள் உள்ளே நுழைய முடிகிற ஜன்னல் இருப்பதை பார்த்தார். மணிக்கூண்டுக்கு உள்ளே செல்வதற்கான சின்ன கதவின் பூட்டு திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்து குறுகலான படிகளில் ஏறி மேலே வந்து பார்த்தால் அதன் டைமண்ட் வலை 3 புறங்களில் ஓரங்கள் வெட்டப்பட்டு சும்மா பொருத்தி வைக்கப்பட்டிருக்க, உள்ளே எச்சில் இலையும் ரொட்டி பாக்கெட்டின் உரையும் கிடக்க டிஎஸ்பி கற்பனையை ஆரம்பித்தார். சென்னை 19ஆம் தேதி காலை தபாலில் டிஜிபி கிரைம்ஸ் அவர்களுக்கு வந்த கடிதத்தில் ஃப்ரம் சுப்பிரமணியன் என்று இருக்க அது முதலில் உடைக்கப்பட்டது. உயர்திரு அதிகாரி அவர்களுக்கு சுப்பிரமணியன் எழுதி கொண்டது. இது எனது வாக்குமூலம். அமைச்சர் விஎஸ்வி அவர்களை நான் தான் கொலை செய்தேன். துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தேன். நான் யார்? எஸ்ஆர் எனும் பத்திரிகையாளனின் நண்பன். எஸ்ஆரும் அவன் மனைவியும் சமீபத்தில் தீ விபத்தில் இறந்தார்கள். அது விபத்து அல்ல, அமைச்சர் விஎஸ்வி செய்த சதி. அது பயங்கரமான கொலை. கொலைக்கு காரணம் எஸ்ஆர் அமைச்சரின் ஊழல்களை எல்லாம் ஆதாரபூர்வமாக சேகரித்து வைத்ததே. அந்த ரகசிய ஆதாரங்களின் ஒரிஜினல்களை என்னிடம் கொடுத்து வைத்திருக்கிறான் அவன். அதை வைத்துக்கொண்டு அமைச்சரை பொதுமக்கள் முன்னால் மன்னிப்பு கேட்டு சொத்துக்களை திரும்ப அரசாங்கத்திடம் ஒப்படைக்க சொல்லி மிரட்டினேன். பணியவில்லை. அதனால் திட்டமிட்டு கொன்றேன். பட்டுக்கோட்டைக்கு முன்னதாகவே சென்று அமைச்சர் வரப்போகிற இடங்களை நோட்டமிட்டேன். மேடைக்கு நேரெதிராக நின்ற மணிக்கூண்டை தேர்ந்தெடுத்தேன். நான் தங்கியிருந்த இடத்தை போலீஸ் கண்டுபிடித்து விட்டதால் தலைமறைவானேன். 17ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் மணிக்கூண்டை அடைந்தேன். அருகே நடப்பட்டிருக்கும் இரும்பு கொடிக்கம்பத்தை பிடித்து கொண்டு சரசரவென்று ஏறினேன். கெடிகாரத்திற்கு கீழே காற்று போவதற்காக இரும்பு வலையடித்த ஜன்னலின் வலையை ஓரங்களில் 3 பகுதிகளில் கட் செய்து வளைத்தேன். 3 நிமிடங்களில் உள்ளே நுழைந்து வலையை பழையபடி நிமிர்த்தி கொண்டேன். சாப்பிட டிஃபன், பன், ரொட்டி என்று எடுத்து சென்றிருந்தேன். அதன் உள்ளேயே உறங்கினேன். மறுநாள் மாலைக்காக காத்திருந்தேன். கதவுகள் வெளிப்பக்கம் சாத்தி பூட்டியிருப்பதால் யாரும் சந்தேகப்படவில்லை. சைலன்சர் பொருத்தின துப்பாக்கி மூலம் அமைச்சரை வலை வழியாக சுட்டுவிட்டு கம் என்று இருந்துவிட்டேன். குழப்பம், அமளி. நள்ளிரவுக்கு மேல் வந்தது போலவே வெளிப்பட்டேன். நடந்தே ஊர் எல்லையை கடந்தேன். சென்னைக்கு பக்கத்து ஊரில் இருந்து பஸ்ஸில் புறப்பட்டு வந்தேன். என் வசம் இருந்த அத்தனை ஆதாரங்களையும் ஒரு முன்னணி தமிழ் நாளிதழுக்கு அனுப்பிவிட்டேன். அவர்கள் அவற்றை வெளியிடப் போகிறார்கள். அதை படித்த பிறகு பொதுமக்கள் நான் அமைச்சரை கொன்றது நியாயமே என்று உணரத்தான் போகிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் தவறு செய்தவனாக கருதவில்லை. எனவே நான் உங்களிடம் சரணடைவதாக இல்லை. சென்னையில் என் இருப்பிடம், நான் பம்பாய் செல்ல இருந்த திட்டம் அனைத்தையும் உங்கள் துறை அறிந்து கொண்டு விட்டது. அதனால் என்ன? நாட்டில் ஒளிந்து கொள்ள பம்பாய் மட்டும்தான் இருக்கிறதா? வடக்கே போகிறேன். எத்தனையோ நகரங்கள். அதில் ஒன்று எனக்கு வாழ்க்கை தரும். தாராளமாக தேடி வாருங்கள். சிக்கும்போது பார்க்கலாம். தங்கள் சுப்பிரமணியன். திருவல்லிக்கேணி. முக்கிய சாலையில் இருந்து பிரிந்த அந்த சந்துக்குள் சீப்பில் பற்கள் போல வரிசையாக சந்துகள். அதில் ஒன்றில் வாசலில் கொய்யாமரம் நிற்கும். அந்த வீட்டின் போர்ஷனின் கதவை திறந்து கொண்டே குருமூர்த்தி எதிரே பேத்திக்கு டியூஷன் நடத்தும் ரிட்டையர்டு நண்பரிடம் சொன்னான். புது இடம் பிடிக்கலங்க, சாமான் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இங்கேயே வந்துட்டேன். செயினை வித்து புதுசா மிஷின் வாங்க போறேன்.
இவ்விடம் ஜாப் டைப் செய்யப்படும் என்று எழுதின கதவை ஒரு தரம் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான் குருமூர்த்தி. முற்றும்.